अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। वालैकुमुस्सलाम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शान हबीबिही मुख़बिरन व आमिरा ताज़ीमन व तकरीमा। इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய கருணையால் அவனை பற்றியும் அவனுடைய ஜாத் சிஃபாத்துகளை பற்றியும் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹுடைய ஞானங்கள், இறை ஞானங்கள் இன்று கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக இருக்கு. ஜி என் ஷேഖனா சொல்லுவாங்க, சுலூக் ரெண்டு வகை, சுலூக்கே அன்பியாயி ஒன்று, சுலூக்கே அவுலியாயி ஒன்றுன்னு சொன்னாங்க. சுலூக்கே அன்பியாயினா அல்லாஹ் தாலாவுடைய ரசூலுடைய ஞானங்களை கொடுத்து அந்த இல்மு ஞானங்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குதல், அல்லாஹ்வை அடைவது. இதுக்கு பேர் சுலூக்கே அன்பியாயின்னு பேர். இன்னொன்று வந்து சுலூக்கே அவுலியாயி அப்படின்னு சொல்கிறது. வேணா விட்டு இப்போ நான் சொல்கிறது தெளிவாக கேட்குது இல்லை உங்களுக்கு? எல்லோரும் கேட்குதா இல்லையா? மைக்கு தேவையில்லை, உட்காருங்க. கிதாப் வச்சு கிதாப் வைங்க. நன்று. சுலூக்கே அவுலியாயி அப்படின்னா அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரு, ஃபிக்ரு, அவுராதுகள் நிறைய கொடுத்து இதை ஓதுங்க, அதை ஓதுங்க, அதை நிறையா ஓதுங்க, இது 10,000, 10 லட்சம், 1 லட்சம் தடவை அல்லாஹ் இல்லா திக்ரு, இப்படியே ஓத விட்டு இதன் மூலமாக அல்லாஹ்வை அடைவது. இதுக்கு சுலூக்கே அவுலியாயின்னு பேர். சுலூக்கே அன்பியாயினா ஞானங்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய அஸ்ராறுகள் சொல்லிக் கொடுத்து ஷேഖமார்கள் அந்த முரீதை ஹக்கின் பக்கம் இருக்கக்கூடியது. ஜி இது உலூமின் மூலமாக மாலுமாத்தை இலாஹியா இர்ஃபானுடைய இல்மு ஞானங்களை கொடுத்து அலஞ்சுங்களா. இப்போ நம்முடைய சுலூக்கு அன்பியாயின்னு சொன்னாங்க சர்க்கார். அதனால சுலூக்கு அவுலியாயுடைய ஷேഖமார்களை நம்ம குறைவாக மதிப்பிடக்கூடாது. அது ஒரு முறை இருக்குது. இப்படி இது கிறிஸ்டியனும் அங்கே இது கிறிஸ்டியனும் அலஞ்சுங்களா. லத்தீஃபாக்கள்னு சொல்லி கொடுப்பாங்க. நக்ஷபந்தியா தில்சிலால புருவ மத்தி, நம்முடைய 2 புருவங்களுக்கு மத்தியில் இருக்குல்ல, அந்த இடத்த ஜஹனில் கொண்டு வரணும். லத்தீஃபத்து சதுர், இப்போ இங்கே ஒரு லத்தீஃபா இருக்குது, இங்கே ஒரு லத்தீஃபா, நடு வயிற்றில் ஒரு லத்தீஃபா, இந்த ஓரத்தில் லத்தீஃபான்னு சொல்லுவாங்க அவங்க. அதெல்லாம் சிந்தனையில் கொண்டு வந்து தன் உடலை அப்படியே இல்லாமல் ஆக்கிறது, இந்த மாதிரி அது ஒரு முறை. அப்படி எல்லாம் ஞாபகம் செய்கிறது அப்படின்னா சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஒரு முறை திக்ரு ஃபிக்ர்கள் மூலமாக. நக்ஷபந்தியா சில்சிலாவில் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம சில்சிலா சிஸ்தியா ஷேഖமார், காதிரியா சிஸ்தியாவுடைய ஷேഖமார்கள் இஷாராத்தே சுலூக் கிதாப் இருக்க ஞான பாடங்கள் அவைகளை கொடுத்து அவருடைய இல்மை பட்டை தீட்டி தஸ்கியத்து நஃப்ஸ் செய்து அதன் மூலமாக ஹக்கின் பக்கம் இருக்கக்கூடியவர்கள். இப்போ நம்மிலே 4 வகை ஷிர்க்கு, 4 வகை தக்வா,
இரண்டு வகை குஃபுரு ஜி, அல்லாஹை அடையக்கூடிய தகாய்க்குடைய பாடங்கள், மகாமாத்தே அஷரா, நுக்காத்தே மாரிஃபுடைய நுக்தாக்கள் ஜி, இந்த பாடங்கள்லாம் படிக்கணும். நுக்காத்தே மாரிஃப் என்னென்ன சொல்லுங்கள்? वजूद एक, ज़ात दो, अनियत एक, इकरार दो, हरकत एक, निस्बत दो. ஹசராத் ஹம்சா எப்பவும் சிந்தனையில் இருக்க வேண்டிய 5 பாடங்கள். அது என்ன பாடம் சொல்லுங்கள்? வஹதத்துல் வஜூத், ஐனியத் கைரியத், ஜபரோ கதர், அஷ்ஷை ஃபிஷ்ஷை, தஜ்ஜுதே அம்சால். இந்த 5 பாடங்கள். இப்போ 5 பாடங்களையும் விளக்கமாக படிக்கணும். ஷேகமார்கள்ட்ட இந்த பாடங்களை போய் உட்காந்து ராவும் பகலும் உட்காந்து அந்த விளக்கங்களை தெரியணும். புரிஞ்சுங்களா? என் சர்க்கார் என்ன சொல்லுவாங்க, இந்த பாடங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேகநாயகம் சில நேரங்களில் முறைப்படி ஃபஸ்ட்டுன்னு கடைசி வரைக்கும் பாடம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக சில்லா வச்சு இப்படிலாம் கூட்டமாக உட்காந்து பயான் செய்கிறது, லைவ் ஒளிபரப்புறது, இதெல்லாம் கேட்டாலாம் விளங்காது. புரிஞ்சுங்களா? அது தனியாக 4-5 பேர் உட்கார வச்சு அவர்களுக்கு விளக்கங்கள் சொல்லி அவங்க சந்தேகங்கள் கேட்டு பதில் சொல்லி இப்படி விளக்கணும். அதுக்கு என்னமோ பொங்கல் டைமில் எல்லாம் லீவ் விடுவாங்க. சர்க்காருடைய அதிகமான முறியீடுகள் கவர்மெண்ட் வேலையெல்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ அவங்கெல்லாம் சர்க்கார் எங்களுக்கு பொங்கல் டைமில் 10 நாள் லீவ் கிடைக்கும், அப்போ வந்துடுறோம் அப்படின்னு. நிஜமா அவங்களுக்காக வேண்டி மதுரையில், மெட்ராஸில், லால்பேட்டையில் சில்லா வைப்பாங்க. 10 நாள் சில்லானா 40 நாள், ஆனால் 10 நாள் வச்சா அதுவும் சில்லான்னு சொல்லிடுறது. தங்கி இருக்குதல், ஷேக்கோடு தங்கி இருக்குன்னு அர்த்தத்தில் மாறிச்சு சில்லாங்கிற வார்த்தை. சில்லான்னு அசல 40 நாள்னு அர்த்தம். அந்த காலத்தில் 40 நாள் போய் தங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒரு வஸ்துவை 40 நாட்கள் நீ பழகிட்டா அது வாழ்நாள்லாம் உன்னை பிடிச்சிக்கும். அது 40 நாள் நீ அதை பழகிட்டா ஒரு ஸ்டேஜில் நீ ஒன்று கொண்டு சேர்த்துடும். அது ஒன்று என்றைக்குமே அது அப்படியே உன் கல்வியில் இருக்கும், மாறாது. அதனால் அந்த காலத்தில் 40 நாள் முரீதுகளை தங்க வச்சு பாடம் நடத்துவாங்க. அதனால் சில்லான்னு சொல்கிறது. இப்போ 40 நாள் யார் வர்றா? 4 நாள் வர மாட்டுறாங்க. அதனால 3 நாள் சில்லா, 1 நாள் சில்லாம் வைக்க வேண்டியிருக்கு. அந்த சில்லாங்கிற வார்த்தை இப்போ 40ன்னு பேரை விட்டு மாறி தங்குதல் அப்படின்னு பேருக்கு வந்துருச்சு. இப்போ குரான்லேயும் எல்லாம் சொல்கிறான், இது வாதுனா லி மூசா 40 லைலத்தன் அப்படின்னா 30 லைலத்தன் ஃபஅத்மம்னாஹா பிஅஷ்ர் ஃபதம்ம 40 லைலா. 30 நாள் நோன்பு இருந்து ஏன்னா எவர் சந்திப்பு இருக்கும்னு முராக்கபால் இருக்கும்படி சொல்லியிருந்தோம். அப்புறம் 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டோம். 40 நாள் அவங்க நோன்பு இருந்து முராக்கபால் இருந்து தனிமையில் இருந்து சில்லா இருந்து அப்புறம் என்னை பார்த்தாங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. இதுதான் ஆதாரம் குரானில். இப்போ ஷேகுமார செய்யக்கூடிய சில்லாக்குள்ள என்ன ஆதாரம்னு இதுதான் ஆதாரம். அப்போ 27 நாள், இப்போ ரம்ஜானில் 27 நாள் சில்லா பத்தாது, 40 நாளாக ஆக்கணும். இப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்களாம் ஒத்துழைச்சிங்கன்னா இந்த சில்லா ஷவ்வால் 10 வரைக்கும் வச்சிடலாம். 6 நோம்பு வச்சிடலாம் அப்படியே. இதே மாதிரி ரம்ஜான் மாதிரியே ரம்ஜான் முடிஞ்சு ஈது முடிஞ்சு இன்னொரு 10 நாள் வச்சு 40 நாள் சில்லாவாக ஆக்கி ஷவ்வால் 10ல் இல்லை அதுக்கும் விசேஷமாக துவா செஞ்சு அது அனுப்பிடுறது, ஊருக்கு அனுப்புறது எல்லாத்தையும் வச்சுக்கலாமா? 40 நாள் ஆயிரும். அல்லாஹ் சொல்ல 40 நாள்னு சொன்னால் நல்லா இல்லை ஷாமத்தாலாம் 27 40 நாள் ஆகிடும். செஞ்சலாமா? ஓகேவா? இப்போ சரி. இன்னொன்று நம்முடைய காலங்கள் நேரங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷாமத்தாலா இப்போ காலங்கள் ரொம்ப சுருக்கிட்டான். ஒரு காலம் வரும், ஒரு வருஷம் ஒரு மாதம் மாதிரி போயிடும், ஒரு மாதம் ஒரு வாரம் மாதிரி போயிடும், ஒரு வாரம் ஒரு நாள் மாதிரி போயிடும், ஒரு நாள் ஒரு மணித்துளி மாதிரி போயிடும், ஒரு மணித்துளி ஒரு வினாடி மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், இப்போ தான் ரம்ஜான் புறைய தேடன மாதிரி தெரியுது. ஒரு வாரம் போயிடுச்சு, ஒரு வாரம் போயிடுச்சு. 4ல் ஒரு பங்கு ருபு ரம்ஜான் போயிடுச்சு. இன்றைக்கி எத்தனாவது நோன்பு? இன்னும் எத்தனாவது தராவே? 7 முடிஞ்சு. அல்லாஹு அக்பர். பாருங்க, இப்படி பார்க்க பார்க்க 15 ஆயிரும், பார்க்க பார்க்க 27 வந்துடும், பார்க்க பார்க்க ரம்ஜான் நம்மளை விட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு கனிமத் அல்லாஹ் கொடுத்த நேரங்கள்லாம். இப்போ ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் மற்ற காலங்களில் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறது 700-800 மடங்கு நன்மை கிடைக்குமா? இந்த கனிமத்து போச்சுன்னா மறுபடியும் கிடைக்குமா?
திரும்ப கிடைக்குமா? அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் இல்லைங்களா? இது ரப்பு ஜல்ல ஷாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். அதனால் இந்த காலங்கள் நேரங்களில் நிமிஷம் கூட வேஸ்ட்டாக்காமல் பயன்படுத்திங்க. போனால் திரும்ப அடுத்த வருஷம்தான். அடுத்த வருஷம் நாம் எப்படி இருப்போமா போவோமா எதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நீண்ட வயதை நசீபாக்குவானா, நல்ல அமல்களுக்காக நீண்ட வயசையும் ஆஃபீஸ் சலாமத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானா. வளஞ்ச பை என்ன சொல்லிட்டு வந்தேன், என்ன சப்ஜெக்ட் எடுத்தேன் நீங்கள்? ஜி சுலூக்கே அன்பியாயி. அப்போ இங்கே இறைஞான பாடங்களை படிக்கணும். கவனித்து உட்காந்து அதை படித்து அதை விளங்கி அதில் தெளிவு பெற்று ஹக்கை நெருங்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறோம்? எத்தனையோ சில்சிலாக்கள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த சில்சிலாவுடைய ஷேகுமார்கள் எல்லாம் இறை ஞான பாடங்களை கடைத்து குடித்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதற்கு பின்பு அந்த முரீதுகள் அதில் கவனம் செலுத்தாதனால, ஷேக்கிட்ட அந்த பாடங்களை முழுசாக வாங்காதனால புரிஞ்சுங்களா, எத்தனையோ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, வெறும் அல்லாஹ் திக்ரு செய்யி, லா இலாஹ இல்லல்லாஹ் ஓது, ஸலவாத் ஓது, பாரா திக்ரு செய்யி, இந்த மாதிரி திக்ருகள் செஞ்சுட்டு வராது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி 12 திக்ரு சொல்லிக் கொடுப்பாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நீ அல்லாஹ் அடைஞ்சிக்கோ போயிட்டே. அவருடைய எந்த ஞானங்களும் அல்லாஹை பற்றி அறிவு ஞானங்கள், அல்லாஹை பற்றி போதிக்குதல், தாலீமாத்து எதுவுமே இல்லை. அப்படி போயிடுச்சு ஒரு சில்சிலா, நிறைய சில்சிலாக போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய சில்சிலா இருக்குங்களே, சிஷ்டியா காதிரியா சிஷ்டியா சில்சிலாவும் நம்மளில் வந்து இணையுது, சிஷ்டியா சில்சிலாவும் நம்மளில் வந்து இணையுது. அதாச்சுங்களா. ஆனால் நம்முடைய தாலீமாத்துகள் எல்லாமே எஜமா ஃபைசன் சொன்னாங்க, இது ஹாஜா நாயத்து வீட்டு தாலீமான்னு சொன்னாங்க. அஜ்மீர் நாயத்துடைய தாலீம், அஜ்மீர் நாயத்து வீட்டு தாலீம். அதான் கிதாபா இஷாரத் சுலுக்குன்னு போட்டிருக்கோம் இல்லையா கிதாப்லாம், அது அவங்க விட்டு தாலீம். அது வேலைஞ்சுங்களா. சரி, அவங்க யார்? ஹாஜா நாயத்துடைய தாலீம். இல்லா இல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிருந்தேன்? இந்த ஹாஜா நாயர் இருக்காங்களே, அவங்களுடைய ஹலீஃபா யாருங்க? குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களும் இறைஞான பாடங்களில் ரொம்பவும் மிக தேர்ச்சி பெற்ற மகானாக இருந்தாங்க. இறை கிதாபெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய முரீது ஃபரீத் கஞ்சசக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கவிஞர், மாபெரும் நேசர், இறைஞான பாடங்களை மக்களுக்கு போதித்தவர்கள். அவங்களுடைய ஹலீஃபாக்கள் நிசாமுத்தீன் மஹபூப இலாஹி, அலாவுத்தீன் கல்யரி சாபிரி ரஹமத்துல்லாஹி 2 பேர் இருந்தாங்க. நிசாமுத்தீன் மஹபூப இலாஹியுடைய ஹலீஃபா நசீருத்தீன் சிராக் தஹ்லவி, அவங்களுடைய ஹலீஃபா ஹசரத் பந்தே நவாஸ் கேசு தராசி. எஜமா இவங்கெல்லாம் இப்படி இந்த சில்சிலாவில் வந்தோம். நாம் வர்றோம். நூரி நாயகம், ஃபைசி நாயகம், ஓசி சர்க்கார் அவங்க மூலமாக இந்த சில்சிலா இங்கே வருது. இந்த ஞான பாதை இருக்குது. அதாச்சுங்களா. ஹசரத் அலாவுத்தீன் கல்யரி சாபிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி பாதையில் வரக்கூடியவர்கள் சிஷ்டியா சாபிரியான்னு சொல்லுவார்கள். இந்த பாதையில் வரக்கூடியவர்கள் சிஷ்டியா நிசாமியான்னு சொல்லுவாங்க. அலாவுத்தீன் கல்யரி சாபிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே ஞான பாடத்தில் ஊறியவர்கள், திளைத்தவர்கள். அவர்களுடைய முரீதுகள் தான் இன்று தேவபந்துடைய உலமாக்கள் இருக்காங்களே, அஷ்ரஃப் அலி மௌலானா, ஜக்கரியா மௌலானா, இந்தாதுல்லா முஹாஜிர் முக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரியவர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா. இவங்கெல்லாம் சிஷ்டியா சாபிரியாவில் உள்ளவர்கள். நம்ம சில்சிலா சிஷ்டியா நிசாமியாவில் வரக்கூடியது. ஆக எல்லாமே சிஷ்டியா சில்சிலா தான். விளைஞ்சுங்களா. சரி, அந்த ஞான பாடங்களில், இறை ஞான பாடங்களில் வஹதுல் உஜூத், ஐனியத், கைரியத், தஜீது அம்சால், ஜபுரோ கதர், இவ்வளோ பாடங்கள்லையும் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக அந்த முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் இருக்கிறார்கள். அந்த ஞானங்களை முறைப்படி பேசக்கூடியவர்கள், முறைப்படி கற்று தெளிந்தவர்கள் இன்றும் அந்த சில்சிலாவிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் மிகுதமான மக்கள், ஷேகுமார்கள் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் பார்க்குறோம், அவருடைய முரீதுகள்கிட்ட இந்த ஞான பாடங்களை பற்றி சம்மந்தமே இல்லை. உங்கள் ஷேகனா என்னப்பா சொல்லி கொடுத்தாங்க? அல்லாஹுல்லா திக்ரு முதல்ல 10,000 செய்ய சொன்னாங்க, செஞ்சேன். அடுத்து 20,000 ஆக்குனாங்க.
அடுத்து திரும்ப போனோம், மறுபடியும் கூட்டினாங்க. 10,000 இப்போ வந்து 1,00,000 ஆக்கிட்டாங்க. ஜி 1,00,000 திக்ர் செய்ய சொல்லியிருக்காங்க. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ். தெரிஞ்சுங்களா? ஹசரத் கமாலுத்தீன் ஹசரத் கிபிலா ஆரணி பாவான்னு சொல்கிறோம்ல ஹஜமா, அவங்க தங்களுடைய கிதாபில் ஷேഖ காமில்னு கிதாப் எழுதியிருக்காங்க. திக்ருல் லிசானி லக்லக்கத்துன் திக்ருல் கல்பி வஸ்வசத்துன்ட்டாங்க. வெறும் நாவல் திக்ர் செய்த வெறும் லக்லக்கானா தவளை கத்துறது மாதிரி வெறும் சத்தம்தான் அது. கல்புடைய திக்ரு ஒரு வஸ்வசா, திக்ரு ரூஹி திக்ரு சிறு வரணும் மனுஷன்ட்ட. அப்போ இந்த திக்ருகளை கொண்டு சவாபு கிடைக்கும், நினச்சிங்களா? சவாபு கிடைக்கும், நன்மை கிடைக்கும். ஜி அல்லா ஜல்லஷானு தாலாவுடைய அருள் இருந்தால் அல்லா தன் பக்கம் கூட்டிக் கொள்வான். ஆனால் வஸ்லே தாம் என்பது தான் யார், மன் அரஃப நஃப்ஸஹு, தன்னை அறிந்து கொள்வதும் தன் ரப்பை அறிந்து கொள்வதும், இதை கொண்டுதான் இறை ஞான பாடங்கள் கிடைக்கும். தன்னை அறிந்து கொள்ளும் அர்த்தம் என்ன? தன்னை அதமாக அறிந்து கொள்வது, அல்லாஹ்வை மௌஜூதாக அறிந்து கொள்வது, தான் ஜாத்தில் அதம் என்றும் ஹக்தாலா ஜாத்தில் கையூம் என்றும் அறிந்து கொள்வது, தன் ஜாத்துடைய அத்தே பத்தே தன் ஜாத்துடைய விளக்கத்தை அறிந்து கொள்வது. அதில் ஓசினா எழுதுறாங்க, ஓசிருக்கிறது தான். உன்னை முதல்ல அறிஞ்சுக்கோ. நீ உன்னை அறிஞ்சிக்காம நீ எவ்வளோ காலம் சுத்தினாலும் சரி, நீ ஒரு காலம் ஹக்கை அறிந்து கொள்ள முடியாது. ஜி எதமா சொல்கிறாங்க, तो खुद को देख भी आखिर कि तू है कौन किसका है. வச்சிருக்கா. நீ முதல்ல உன்னைய பாரு. அப்போ நீ என்ன அறிஞ்சுக்கணும்? உன்னைய நான் யார்? லாத்தில் அதம், சிஃபாத்தில், அஃபாலில், ஆசாரில் என்று உன்னை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இன்னிலே இந்த சூரத்தில் மௌஜூதாக இருக்கிறது ஹக்கை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதில் வரக்கூடிய பிழைகளை திருத்தியும் கொள்ள வேண்டும். பை இப்போ என்ன சூரத்தில் மௌலா தான் இருக்கிறான்னு சொல்கிறது ஒரு சின்ன வார்த்தை தானே. இதுக்கே ஷேக்கிட்ட போய் அராவா பல வருடக்கணக்காக பாடம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர். அலைஞ்சுங்களா? உன்னை கொண்டு போய் வலாலத்தை சிக்கி விட்ரும். அது சீக்கிரமாக அல்லா நெருங்கக்கூடிய பாதை தான். ஆனால் மாட்டின எலும்பு கூட மிஞ்சாது. சைக்கிளில் போனால் மெதுவாக தான் போக முடியும், ஆனால் ஆபத்து கம்மி. கீழே விழுந்தால் சிராய்ப்பு தான் வரும். காரில் போய் 2 பெல்ட் 3 பெல்ட்டி அடித்தான், கொஞ்சம் எலும்புக்கெல்லாம் உடையும். எஞ்சி ஆஸ்பத்திரி கட்டு போட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஃப்ளைட்டில் போகிறான், ஃபாஸ்ட்டாக போயிடலாம். மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டு. ஒரு மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போகிறான். வளைஞ்சுங்களா? ஈஸியஸ்ட். இப்போ இங்கேருந்து நீ மக்காவுக்கு போனால் 5000 கிலோமீட்டர். சைக்கிளில் போய் என்றைக்கு பேசுகிறது? 5000 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் போயிடும். 5000 கிலோமீட்டர் 5 மணி நேரத்தில் இங்கேருந்து ஜித்தா போயிடுறாங்க. 5000 கிலோமீட்டர் தாண்டிடுறாங்க. வளைஞ்சுங்களா? ஆனால் மாட்டனா டிஎன்ஏ தான் பரிசோதனை பண்ணணும், உடம்பு கிடைக்காது. என்னம்மா மாட்டேன்னு செய்கிறாங்க, விமானத்தில் சிக்கிறாங்களே, டிஎன்ஏ பரிசோதனை மூலம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. நெத்தை போட்டு ஒப்படைக்கிறதுலாம் மொத்தமாக அள்ளி மொத்தமாக ஆள் ஒரு பொட்டலாம் கட்டி நீ இதை வச்சுக்க, நீ அதை வச்சுக்க, நீ போயிட்டே இரு. என்னம்மா எல்லாத்தையும் சேர்த்து 50 பேருக்கு பிரியாணி ஆக்கியாச்சு. இல்லை ஆளுக்கு ஒரு பொட்டலாம் போட்டு கொண்டு போக வேண்டியது தான். என் எலும்பு எங்கே, என் கறி எங்கன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அல்லாஹ் அத்தகைய துர்மரணங்களை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. நம்ம ஃபாஸ்ட்டு கூட தான் ஆபத்து, மாட்டினா முடிஞ்சு. அப்போ இறைஞான பாதை என்பது அல்லாஹ் பக்கம் நெருங்கக்கூடிய பாதை தான் அது. ஆனால் மாட்டினா முடிஞ்சு. ஒன்று குஃப்ரில் கொண்டு போய் விட்டுரும், அந்த ஷிர்கில் கொண்டு போய் விட்டுரும், வேறு ஆபத்தில் மாட்டி விட்டுரும். இப்போ கேட்கலாம், அப்போ அவ்வளோ பேர் ஆபத்தான பாதை எதுக்குங்க பேசாமல் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இதுக்கு ஃபிக்ரு இதெல்லாம் கம்மியாக இதை கொண்டு எல்லாம் நெருங்க வேண்டியதானே அப்படின்னு. சைக்கிளில் மக்காவுக்கு போன மாதிரி தான். சைக்கிளில் ஏறி போகலாம். இப்போ இங்கேருந்து பள்ளப்பட்டிலேருந்து சைக்கிளில் ஏறி மக்காவுக்கு போகலாம் முடியாதா? அது பைக்கில் போகலாம் போக முடியாதா? முடியும். ரூட் எப்படிமா? டெல்லி போகணும்,
அங்கேருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகிஸ்தான், இப்படி ஒரு ஊரை தாண்டி போய் அப்புறம் ஈரான் போய் அப்புறம் ஈராக் போய் குவைத்து போய் சவுதி அரேபியா போயின்னு போடலாம். நடுவரில் எல்லாம் காட்டு சிங்கங்கள், காட்டு யானைகள், நாட்டு சிங்கங்கள், நாட்டு யானைகள், திருடர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள், இவ்வளோ பேரும் தாண்டி போகணும். என்ன பாய், இதுதானே செய்யும். இப்போ அதுவும் சாத்தியம்தான். அதே மாதிரி தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய இல்மை கொண்டு அல்லாஹ்வை அடைவது. இது ஷேഖமார்கள் அவரை முரீதுகளுடைய கெப்பாசிட்டியை தகுந்த மாதிரி, முரீதுகளுடைய தகுதிக்கு தக்கவாறு அந்த ஞானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றாங்க. சில பேருக்கு லேட்டாகும், சில பேருக்கு உடனே கொடுத்துருவாங்க, சில பேருக்கு ஒரு நொடியில் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கு. நிசாமுத்தீன் மஹபூப இலாஹி அவங்க மனசால ஓதிட்டு இருந்தாங்க. அவங்களோட உஸ்தாது வந்து ஃபரீது நாயகத்துடைய முரீது. மதரசாவில் ஓதிட்டு இருக்கிறாங்க, மீசான் பாடம் நடத்துகிறாங்கல்ல, உஸ்தாது ஃபரீது நாயகத்துடைய முரீது. அந்த முரீதுடைய நண்பர் ஒருத்தர் போய் ஃபரீது நாயகத்தை பார்த்துட்டு வந்து கார்குசாரி பேசிகிட்டு இருக்கார் உஸ்தாதுகிட்ட. நான் ஃபரீது நாயகத்தை பார்த்தேன், அல்லாஹ் அக்பர், என்ன ஞானங்கள், என்ன சொல்லி அதை பற்றி கார்குசாரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பாடத்தில் உட்காந்துக்கிட்டு அதை கேட்டே உட்காந்துருக்கு. சும்மா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உஸ்தாதும் நண்பரும் பேசுகிறாங்க. முரீது அவங்களோட மாணவர் கேட்பாங்களே, காரை ஒழுகுது. அப்படிப்பட்ட மகான் அவங்க ஃபரீது நாயகத்தை பற்றி சொல்கிறாங்க. படி புடிச்சிட்டாங்க, தஸ்பீஹ் எடுத்துட்டாங்க. ராவா போலா யா ஃபரீத் ஹக் ஃபரீத், யா ஃபரீத் ஹக் ஃபரீத், யா ஃபரீத் ஹக் ஃபரீத், யா ஃபரீத் ஹக் ஃபரீத். சின்ன பையனா, எப்போ பார்த்தாலும் யா ஃபரீத் ஹக் ஃபரீத். சிந்தனை முழுசும் ஃபரீத் நாயகம் ஆக்கிரமிச்சுட்டாங்க அவங்கள. அல்லாஹ் ஃபரீது நாயகத்துக்கு இல்ஹாம் செஞ்சுட்டான், உங்களுடைய காதலில் ஒருத்தர் இங்கே இருக்கிறாருன்ட்டு, நீங்கள் அவங்கள தேடி போங்கன்ட்டான். ஒரு காலம் உட்காந்தே இருந்தாங்க, கிளம்பிட்டாங்க இங்கே ஷேகை தேடி. இவங்க வழியில் போகிறாங்க, ஷேக் வழியில் வர்றாங்க. ஆனால் காதல் பாதை வந்து காந்த மாதிரி ஈத்துரும் இல்லையா, ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திச்சோன்னு கட்டி மோனக்கா செஞ்சாங்க. ஒரே நொடியில் அவங்களுக்கு முரீதையும் கொடுத்து, ஹிலாஃபத்தையும் கொடுத்து, விலாயத்தையும் கொடுத்து அமைச்சு வச்சிட்டாங்க. இது என்னடா இது, டுபாக்குரா விடுறது விடுங்க, இது வரைக்கும் நல்லா பேசுனீங்க, இப்போ இசத்துக்கு உடான்னு சொல்லலாம் சேர்த்து விட்றீங்க. இப்படி கட்டி பிடிச்சாங்களாம், எல்லா ஞானங்களையும் அப்படி கல்வியில் கொட்டிட்டாங்களாம். அதாச்சுங்களா அப்படின்னு பைத்தியக்காரன் கியாமத்து வரைக்கும் கேட்பானுங்க. கியாமத்து வரைக்கும் இந்த பைத்தியக்காரனும் அவுலியாவுடைய கராமத்தை அவனுக்கு விளங்காதவனுக்கு. ஏன்னா வழிமாறலாம் என்னன்னு தெரியாது உனக்கு, மூதேவி நீ அனுபவிக்கிற வரைக்கும் தெரியாது உனக்கு. விளைஞ்சுங்களா? ஆனால் அவுலியாக்களை கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இவர் உஃப்னு ஊதணும்னா வியாதிலாம் பறந்துருதான், கியூவில் நிற்கிறவன போய் அப்படி போயா டாக்டர்கிட்ட. இப்போ பெருமானாசம் சொல்லி கொடுத்ததெல்லாம் என் ஷேகநாத். இவர் உஃப்னு ஊதுனா வியாதி போகிறாங்க, இவர் எதுக்கு அப்பல்ல போகிறாரு? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் கால் ரெண்டும் வேலை செய்யாமல் யஜுர்ருஹு, ரெண்டு சஹாபாக்களோட தோளில் கை போட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு, ஒரு பக்கம் அகீலா அப்பாஸ் ரலியல்லாஹுவா, யாரோ ரெண்டு பேர் வர்றாங்க. ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு, ரெண்டு பேர் தோளில் கை போட்டுக்கிட்டு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு எஜுர்ரு காலை வந்து தரையில் இழுத்துக்கிட்டே வர்றாங்க, பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. வந்து தொழு வச்சாங்க. ஏன் அப்படி பெருமானாருக்கு வலி, கால் வலி? ஒரு சஹாபி ஒரு போரில், ஒரு போரும் சொல்ல முடியாது, ஒரு தனி மனிதரை அட்டாக் பண்ணுறதுக்காண்டி போயிருந்தாங்க. நீண்ட சம்பவம் ஹதீஸில் வருது. ஏறி கூச்சாங்க, கால் உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்ச காலை இழுத்துக்கிட்டே வர்றாங்க சார் சொல்லிட்டு. பெருமாள் வச்சு தலையை விட்டாங்க, கால் சரியாயிருச்சு. இந்த ஆப்ரேஷனில் மாவு கட்டும் போடல, கம்பி வச்சுலாம் கட்டு போடல, இப்படி நாங்கள் சரியாக போயிடுச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னு தலைவராங்க, சரியாக போயிடுது. அவங்க ஏன் கால் தரையில் இழுத்துட்டு வர்றாங்க? இந்த பைத்தியக்காரனுக்கு அதான் விளங்காது. விளங்குச்சுங்களா? அதனால் அவுலியாக்களுடைய கராமத்தை மறுக்கிறது குஃப்ருன்னு வச்சுங்க. பை பொதுவாக அவுலியாக்களுக்கு கராமத்தே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான், அது குஃப்ரு. ஏன் அவுலியாக்களுடைய கராமத்து இருக்குன்னு நல்லா குர்ஆனில் நிரூபித்து காட்டுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட இருந்த நண்பர், அல்லாஹ்வுடைய வலி,
பல்கீஸுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சாங்க. வருது கராமத்து வருது இல்லை, 300 வருஷம் தூங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க அஸ்ஹாபுல் கஹஃப். குர்ஆன் வருது இல்லை பை, உசைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் தூங்கி எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய நபின்னு வரல உசைர் அலைஹிஸ்ஸலாம், வலி. இது மாதிரி எத்தனையோ வலி உள்ளாக்கள். அவருடைய சிறப்புகள் நான் குர்ஆனை சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வலி, வானத்திலிருந்து ரிஸ்க் வந்துச்சு அவங்களுக்கு. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹராப வஜத இந்தஹா ரிஸ்கா கால அன்னா லக்கி ஹாதா, எங்கிருந்துமா வந்துச்சு இதெல்லாம் உங்களுக்கு? ஜக்கரியா யாருங்க? நபி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாருங்க? வலி. ஒரு ஜமானால நபி இருந்தால் அந்த வலிக்கு வரக்கூடிய ஃபைசான் அந்த நபியின் மூலமாக தான் வரும். புதுசாக வேற தனியாக வராது உங்களுக்கு. எனவே அந்த வலிக்கு எங்கேருந்து ஃபைசான் வரும்? அருள் எங்கேருந்து வரும்? நபியின் மூலமாக தான் வரும். எந்த நபியுடைய உம்மத்தோ அந்த உம்மத்தில் உண்டான வலிமார்களுக்கு அந்த நபியின் மூலமாக தான் விலாயத்து வரும், அந்த நபியின் மூலமாக தான் ஃபைசான் வரும், அந்த நபியின் மூலமாக தான் எல்லா அருளும் வரும் உங்களுக்கு. மூசா நபியுடைய உம்மத்துகளுக்கு மூசா நபி மூலமாக தான் வரும். நாமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத். இந்த உம்மத்தில் உண்டான மக்களுக்கு விலாயத் யார் கொடுப்பா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வலியாக ஆக்குவாங்க. ஒரு நபருக்கு இந்த இவர் தான் ஷேக் என்று பொறுக்கி கொடுக்கறதும் ரசூலுல்லாஹ்வுடைய வேலை தான். எனக்கு ஃபைசி நாயகம், இவங்களுக்கு நூறு நாயகம், இவங்களுக்கு கௌசி நாயகம் அப்படின்னு பொறுக்கி கொடுக்கறது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமன் யூதலில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாரை வழிகேட்டில் ஆக்கி விட்டானோ ஃபலன் தஜித லஹு வலியன் முர்ஷிதா, நபியே ஹபீபே அவருக்கு வழிகாட்டக்கூடிய வலியை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அவருக்கு வலி கிடையாது நல்லா சொல்லல, ஃபலைசலஹு வலியும் முர்ஷிதான்னு சொல்றாங்கல்ல, அப்படி சொன்னா ஃபலன் தஜித நபியை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் லஹு அவருக்கு வலியன் முர்ஷிதன். அப்ப வலியே முர்ஷிதன் நமக்கு பெற்று கொடுத்து நம்மளை ஜாயின் பண்ணி விடுறது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த நபி தான் கொண்டு வந்து ஜாயின் பண்ண முடியும் பாய். அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர் தான் நபி, அவர்கள் மூலமாக தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விலாயத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த விலாயத்தை அல்லாஹ்வுத்தாலா கண்ணியப்படுத்த வேண்டும், அவருடைய வலியுடைய அந்தஸ்து அல்லாஹ்ட்ட என்னவென்று காட்ட வேண்டும் என்பதற்காக நபியை வச்சு அல்லாஹ் கேட்க வைக்கிறான். நபி தெரியாதா? நபி ஒரு கேள்வி கேட்குறான்னு தெரியாமல் கேட்குறான்னு நீங்கள் வாங்கிக்காதீங்க, தெரிஞ்சும் கேட்பாங்க. அண்ணா லக்கி ஹாதா, இது எப்படிமா வந்துச்சு உங்கள்கிட்ட? காலஹிய மின் இந்தில்லா காலத் ஹுவ மின் இந்தில்லா, அல்லாஹ்ட்டருந்து வந்துச்சு. யார் சொன்னாங்க? இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து சபையில் உட்கார்ந்தாரு, ஆசிஃப் பின் பர்கியா மனிதர் தான் அவர், அல்லாஹ்வுடைய வலி. இப்போ அவருக்கு விலாயத் யார் மூலம் வந்துச்சு? சுலைமான் நபி மூலம் தான் வந்துச்சு. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முஅஜிஸா பெருசு, வலியுடைய கராமத்தை விட நபியுடைய முஅஜிஸா பெருசு தானுங்க. இப்போ சுலைமான் நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் பல்கீஸுடைய சிம்மாசனம் கொண்டு வந்துருக்க முடியும். கொண்டு வந்தால் குர்ஆனோட ஆயத்தும் சின்னதாக போயிருக்கும். இவ்வளோ நீளமாக சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரை பக்கம். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய முஅஜிஸா என்பது டக்குன்னு சிம்மாசனத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆயத்து முடிஞ்சில்ல. அல்லாஹ் தஆலா அரை பக்கம் குர்ஆனில் அரை சஃபா கால யா அய்யுஹல் மலவு அடைஞ்சுங்களா. இங்கே உள்ள சபை கூட்டத்தினரே, ஐயுக்கும் ஏத்தீனி பி அர்ஷிஹா, பில்கீஸுடைய சிம்மாசனத்தை உங்களை யார் கொண்டு வரக்கூடிய தகுதி இருக்கிறது? யார் கொண்டு வருவீங்க? கபலா ஏத்தூனி முஸ்லிமீன், அவர்கள் என்னிடத்தில் முஸ்லீமாக வருவதற்கு முன்பு. ஹாலா இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்களிலிருந்தும் வலிமை வாய்ந்த ஒரு ஜின்னு சொன்னது. ஆனால் ஆத்தீக பிஹி கபல அன் தகுமி மகாமி, நபியே ஹபீபே இந்த இடத்த விட்டு நீங்கள் எந்திரிக்கீங்க, சபை முடிந்து சாயந்தரம் ஆயிரும், அதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். கணக்கு போடுறது இங்கேருந்து 3000 கிலோமீட்டரு, நம்ம மணிக்கு 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போவோம், 3 மணி நேரம் ஆகும். அது பேத்துக்கிட்டு எடுத்து முதுகில் தூக்கி வச்சு திரும்ப 3 மணி, எப்படி 6-7 மணி நேரம் ஆகும். மணி 11, சாயந்தரம் 5 மணி ஆயிரும். 5 மணிக்குள்ளே வந்துடுறேன் எஜமானே. எது? இஃப்ரிஜ் மினல் ஜின்னு, அது போகிற ஃபாஸ்ட் இருக்குல்ல, இங்கேருந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டில் போவோம். அது பேத்து எடுத்து வளமையான ஜின்னு, எவ்வளோ பெரிய மலையே பேத்துரும். அது
அது தூக்கி முதுகில் வச்சு திரும்ப கொண்டு வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் வந்து 3, 3:15, 3:30, 1, 3, 3, 6, 6, 1, 7 மணி நேரம் ஆகும். மணி 12 ஆச்சு. ஒரு 7 மணியும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிட்ட போனோம். 5 மணிக்கு வந்துடுறேன். 5 மணி எங்குது இது அசருக்குள்ளே வந்துடுறேன். கபில அந்த தக்குமி மகாமிக்க உங்கள் இடத்திலிருந்து நீங்கள் எழுவதற்கு முன்பு அந்த அசருக்குள்ளே சபை முடிவதற்குள்ளே வந்துடுறேன். இன்னி அலைஹி ல கவியுன் அமீன் அதை செய்வதற்கு நான் சக்தி உள்ளவன். ல கவியுன் அமீனுன் பாதுகாப்பாக கொண்டு வந்துடுறேன். அது விலை உயர்ந்தது தான். அதை அப்படி லவட்டிக்கிட்டு வேற எங்கேயும் போயிட மாட்டேன். நான் தூக்கிட்டு வேற எங்கேயாவது கொண்டு போய் போக மாட்டேன். பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்றேன். அது தன்னை காட்டுது, தன்னை முன்னிறுத்துது பாருங்க. தன்னை முன்னிறுத்து. அதனால் கவியுன் நான் சக்தி உள்ளவன், அமீனுன் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவேன், அமானதத்தை பேணுவேன், பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறேன், எங்கேயும் தூக்கிட்டு ஓடி போய் நான் வித்துற மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனால் தன் மேலே பிடிச்சி பார்த்தீங்களா, அதுமா எப்போ நான் வந்துச்சோ முடிஞ்சு போச்சுட்டாங்க. ஆனால் கவியும் நான் சாதிப்பேன் எல்லாமே படுத்துக்குச்சு. எல்லாமே நான் செய்ய முடியாது அல்லா தூக்கிட்டாங்க. நீ ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் மேலே கொண்டு வந்துடும். உன்னைய நான் செய்வேன்னு கமுத்துறோம். அல்ல என்னால் முடியும் கமுத்துறோம். நான் ஒன்றுத்துக்கு தகுதி இல்லை. அவர்களுக்கு அல்ல வேலை வாங்குவோம். அவங்கள கொண்டு இந்த மார்க்கத்தை அல்லா ஜல்லஷானுத்தால பாவிகளை கொண்டு வேலை வாங்கிக்குவாங்க. இன்னல்லாஹ் யுஅய்யிது ஹாதத் தீன் பிர்ரஜுலில் ஃபாஜிர் அப்படின்னா பிர்ரஜுலிஸ் சாலிஹ் வல் ஆலிம் வல் ஹாஃபிஸ் வல் ஆரிஃப் அப்படின்னு சொல்ல பாருங்க. அது சொல்லுங்க. இன்னல்லாஹ் யுஅய்யிது ஹாதத் தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர் ஒரு பாவியான மனிதனை கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த மார்க்கத்திற்கு வேலை வாங்குவான். ஏன் அந்த பாவியான மனுஷன் அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். என்னை போல் மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே, ஐயோ என்னை போல மாபாவி தீபாவி அகிலத்தில் யாரும் இல்லையே. ரப்பே என்ன மாதிரி பாவி யார் இருக்கா உலகத்தில்? ரப்பே நான் என்ன செய்வேன் ரப்பே, நான் எப்படி செய்வேன், நான் எப்படி கரை சேருவேன் ரப்பே அழுதுட்டு உட்காந்துருப்பான். இதாண்டா வேணும் வாடான்னு. நான் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்துவேன், மார்க்கத்தின் தூணாக திகழ்வேன். அச்சபட்சம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த மாதிரி ஆள் தேவையில்லை, போயான்றான். இன்னல்லாஹ ல யுஅய்யிது ஹாதத் தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். பாய் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் இது. அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. அல்லாஹு அக்பர். ஐயோ ஹாதத் தீன் ஃபாஜிரான மனுஷனாக இருப்பான், அவனை கொண்டு அல்லாஹ் சில வேலை வாங்குவான். இது அல்லாஹ்வுடைய பழக்கம். தன்னை நிமிடம் தான் பெரிய ஆள் நிற்கிறான் பார்த்தீங்களா, எந்த வேலையும் செய்யாமல் போயிடுவாங்க. என் சர்க்கார் நாயகம் ஒரு சொன்னாங்க, நான் என் நூறு நாயகத்தை கேட்டேன்பா, சர்க்கார் மக்களுக்கு கொஞ்சம் லாயிலாயில் சேவை செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என் உடல்நிலையை பார்த்தா மூத்தா போயிடுவேன்னு பயமாக இருக்குது அப்படின்னு. சீக்கிரம் மூத்தா போயிடணும்னு பயமாக இருக்குது. தா சர்க்கார் தும் இஸ் தீன் கு கித்தே சால் குத்தே லியே ஹே, எத்தனை வருஷம் குத்தைக்கு எடுத்துருக்குறீங்க இந்த மார்க்கத்தை? இத்தனை வருஷம் நான் காப்பாற்ற குத்தைக்கு எடுத்தீங்களா? போப்பா, ஜப் தக் அல்லா காம் லேத்தே ஹே காம் லேங்க ஜாओ. எது வரைக்கும் அல்லாஹ் உன்னை வேலை வாங்குவான் போயிட்டே இருக்கு. எதுவரை அல்லாஹ் உன்னை வேலை வாங்குவான். யாரெல்லாம் இந்த உன்னுடைய இந்த மார்க்கம் என்கிற இந்த கம்பெனியில் எனக்கும் ஒரு வேலை கொடுன்னு கேளுங்க எல்லா இடத்துல. அடைஞ்சுங்களா, நான் தகுதியற்றவன், என்னையும் ஒரு வேலைக்கு சேர்த்துக்கிறப்ப, என்னையும் ஒரு வேலை பிரம்மாண்டமான இந்த மார்க்க ஷரியத்தை நிலைநிறுத்தக்கூடிய பணிகளில் இந்த தகுதியற்ற மனிதனையும் சேர்த்துக்கிறோம். பீரோவில் தங்கம் வெள்ளி எல்லாம் வச்சுருக்கீங்க, பீரோ காலை அரைச்சிருச்சு கீழே சாய் தானே செய்வோம்.
ஒரு கட்டையை கிட்ட முட்டு கொடுப்போம்ல, அதுக்கு ஸ்பெஷல் கட்டை சந்தன கட்டை வாங்கிட்டு வர, உள்ளுக்குள்ள தங்கம் வெள்ளிலாம் உள்ள வச்சுருக்கோம், சந்தன கட்டையாக வாங்கிட்டு வர சொல்லுவோமா. தெருவில் கிடக்கிற கரையான் அரைச்ச பாதி அரைச்சிருக்கு கரையான், அந்த கட்டையை கொண்டு கீழே சொல்லி வச்சுருக்கோம். அப்படி நிமிந்துட்டு நிமிந்துட்டு அதுக்குள்ளே தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் எல்லாம் வச்சுக்க வேண்டியது தான். அது தூக்கி நிப்பாட்டுதுங்க, கரையான் பாதி அரைச்ச வீணாக போன கட்டை, அது கூட தூக்கி நிப்பாட்டுது போதும் போயாது. அது மாதிரி மார்க்கம் உயர்ந்தது, நாம வீணா போன மனிதர்கள் அல்ல. நம்மளை கொண்டு முட்டு கொடுப்பான் சில நேரங்களில், நம்மளை கொண்டு வேலை வாங்கிக்குவான் அல்ல ஜல்லுஷான். தான் பெரிய ஆளு உட்காந்து அவன் மூலையில் கிடப்பானுவான் சில நேரங்களில், யாரை கொண்டோ வேலை வாங்கிக்குவான் அல்ல ஜல்லுஷான் தானே. ஒரு கிதாபில் போட்டிருந்தாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் 1,00,000 பேர் கொலை செஞ்ச மனுஷன், படுபாவி பையன். விளைஞ்சுங்களா. அந்த காலத்தில் குரானுக்கு கிதாப்லாம் இருக்கும், எதுக்கும் ஜேர் ஜபர் இருக்காது. இன்றைக்கி ஜேர் ஜபர் வச்சு நம்ம தலைகளை ஓதுறோம் எல்லாமே நம்ம பிள்ளைங்களாம். சலமை ரசக்க அந்த ஒரு பக்கத்தை ஓதுறதுக்குள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் மாதக்கணக்கில் ஆகுது. ஜபர் சா லாம் ஜபல்லா சல மீம் ஜபர் மா சலம ரசக்க ரே ஜபர் ரா ரே ஜபர் ஜா ரச காவ் ஜரக்கா ரசக. இது ஓதுறதுக்கே 1.5 வருஷம் ஆயிடுது. சலம ரசக்க ஓதி எஸ்எல் குரான் முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆக்கிறானுங்க. ஜேர் ஜபர் இல்லாமல் குரான் ஓதுனா என்ன கதியாகும் நம்ம பிள்ளைங்க. 7வது முறை பிள்ளைங்களே தப்பாக ஓதுறாங்க ஜேர் ஜபர் போட்டு. இது ஹாஃப்ஸாக்கள் தப்பிச்சாங்க. இப்போ தப்பாக ஓதுறதை பார்த்துட்டு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இருக்காரு, அவர் தான் குரானுக்கு ஜேர் ஜபர் போடணுங்கிற முறையை ஏற்படுத்தி அது எல்லாம் பழக்கப்படுத்தினாங்க. ஜபரு ஜேரு பேஷு சுக்குனு ஷத்து கடா ஜபரு கடா ஜேரு கோபேஷு எல்லாம் வச்சு அந்த குரானை தப்பில்லாமல் ஓதுறதுக்காக வேண்டி வழி ஏற்படுத்தினாங்க. அதுக்கு பின்னாடி தான் எல்லா குரான்லேயும் ஜேர் ஜபர் வந்துச்சான். இப்போ எவ்வளோ பேர் கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை கோடி 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 பேருக்கு தப்பில்லாமல் குரான் ஓதுறோம், எல்லா சவாபும் அவர் போய் சேரும். யாருக்கு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு. அவர் பல சஹாபாக்களே கொண்டவர், மகாபடுபாவி. அப்போ அல்லாஹ் தஆலா பாவிகளுக்கு ஒன்று சில வேலை வாங்கிக்கிறான்ல. இப்போ இந்த இவ்வளோ பேர் நம்ம ஓதுறோமா, இந்த நன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடலாம். அல்லாஹ் தஆலா தூரமான விஷயம் இல்லை அல்லாவுக்கு. இல்லை ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. ஷிர்க்க மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. அவர் கடைசி வரைக்கும் முஷ்ரிக்கா மௌத்தா போனால் சரித்திரம் இருக்க இல்லை, மன்னிக்கலாம். இதை மன்னிச்சா உனக்கு எரியுதா? சில பேர் இல்லை. அது சஹாபாக்கள் கொண்ட இஷ்கில் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு கொண்ட மடுபாவி. அவன் நல்லா குத்து நரகத்தில் குத்து வாங்கணும். இப்போ எல்லாத்தையும் மன்னிக்கிட்டுங்க அல்லாஹ் தஆலா. ஒட்டுமொத்த பேரை எல்லாம் மன்னிக்கிட்டுமே, என்ன குறைஞ்சி போச்சு? எல்லாத்தையும் மன்னிக்க, பக்கத்து விட்டு கரணை மட்டும் மன்னிக்க கூடாது. ஏண்டா பைக்கை நிப்பாட்டின காற்றை பிடிக்க விட்டான், பணம் மட்டும் எல்லாம் மன்னிக்க கூடாதுங்க. சில பேர் நேற்று பைக்கை நிப்பாட்டின காற்றை பிடிக்கும் தள்ளிட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படி சொல்லி வயிற்று தெரியுது சில பேருக்கு. அல்லாஹ் தஆலா ஃப்ரீயாக மன்னிச்சா இவனுக்கு அவனை உதவாங்கி நான் பார்க்கணும். சொர்க்கத்தில் உட்காந்து அவன் நரகத்தை உதவாங்கிறத பார்க்கணும். ரொம்ப பேர் அண்ணன் தம்பியெலாம் அண்ணன் தம்பியை பற்றிலாம் கங்கணம் கட்டி வச்சுருக்காங்க. அவன் வாங்கணும் அடி நான் பார்க்கணும், கல்பெல்லாம் குளிர்ந்து போகணும், அப்படியே ஜில்லுன்னு ஆயிரும். தௌபா தௌபா. எனவே மனசை காலி பண்ணுங்க, எல்லாரையும் எல்லாம் மன்னிச்சிடணும், ஒட்டுமொத்த பேரும் எல்லாம் மன்னிச்சிடணும். உனக்கு தீங்கு செய்தவரை முதல் மன்னிச்சிடு. நீ செஞ்ச அநியாயம், உனக்கு அநியாயம் செஞ்சவன முதல்ல மன்னிச்சிடு. எனக்கு முதல்ல அவன் சொர்க்கத்துக்கு போனான்லான்னு சொல்லு. அல்ல கருணை கடலாகி எல்லாம் உன்னையும் மன்னிச்சிருவான், நம்மளையும் மன்னிச்சிருவான். அல்ல ஜல்லஷான் எனக்கு அநியாயம் செய்தவர்கள் எனக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போன ரப்பே நான் மன்னிச்சிட்டேன் இல்லான்னு கல்பை சுத்தம் பண்ணு. எனவே எந்த அளவுக்கு இந்த உம்மத்துகள் அத்தனை பேரும் மன்னிக்கப்பட வேண்டும் நீ ஆசைப்படுறியோ, வாட் இஸ் இட்? பிச்சு போடும் பிச்சு
தாலீம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க யாராச்சும் அங்கே போக சொல்லு, ரூமுக்கு போக சொல்லு, தண்ணி கொண்டு கொடுங்க. அதான் இல்லைங்களா? தாலீமில் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஒரு தஜல்லி வந்து மாறிடுச்சுன்னா திரும்ப வராது, அது போனது தான். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சுக்கணும். இவ்வளோ நேரம் விசாலமான டைம் இருக்குது, என்ன செய்யணுமோ செஞ்சுக்க வேண்டியது. அந்தளவுக்கு உஷார் இல்லாமல் என்ன ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். சொன்ன செய்தி போயிடும், அந்த தஜல்லி போயிடும். தஜல்லிக்கு தக்ரார் நஹி, ஹக்கீகத்துக்கு தபத்துல் நஹி. என் ஷேக் நான் பேசுவாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. சில நேரம் வந்து உட்காருவாங்க, ஒரு தஜல்லியும் வரலம்மா, யாராவது பேசுங்க, தஜல்லி ஒன்றும் வரல, நிப்பாட்டிக்குவாங்க. இது வந்துமா டேப் ரெக்கார்டு கிடையாது, பதிவு செய்து எடுத்துக்கொண்டு வந்து குறிப்பிட்டு பேசுறது. இது ஆல் இண்டியா ரேடியோ. செய்திகள் வாசிப்பது சொல்கிறாங்களோ அது மாதிரி ஃபைஜிஷா நூரி. அங்கேருந்து செய்தி வந்தால் ஒளிபரப்பாகும், அங்கே கட்டானால் 2 பேரும் ஆகாஷவாணி. அதுதான் இது டேப் ரெக்கார்டு கிடையாது, அதை போட்டுவிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அதே செய்தி தான். இது எப்படி கேட்குறாங்களோ அதை பற்றி உற்சாகமாக நீங்கள் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிற வரைக்கும் பேச்சு வரும். நீங்கள் படுத்துங்கிட்டு நீங்கள் பேசுங்க சேர்த்து, அதெல்லாம் இங்கே செல்லுபடியாது. ஜும்மா பயான் மாதிரி ஆயிருங்க. சரி, ஜும்மா பயானுக்கு ஆரம்பத்தில் வரதே 10 பேர் தான், அதில் 5 பேர் தூங்கிடுவானுவோம். மீதியில் 5 பேர் தஸ்பீஹ் இருப்பாங்க, 10 சேர்த்து தந்துருப்பாங்க, அது 2 பேர் செல்போன் பண்ணிட்டு இருப்பாங்க. அஜர்த்து பேன் சும்மா சேர்த்து பார்த்து பேச வேண்டியதுதான். அப்படியா ஜும்மா பயானே இன்றைக்கி அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் பேசுங்க சேர்த்து, நீங்கள் பேசுங்க சேர்த்து. என்ன பை அப்படி கிடையாது இங்கெல்லாம். என் ஷேഖனா ஒரே ஒரு நபர் உற்சாகமாக கேட்டாலும் சரி தான் விடிய பேசுவாங்க. எங்கள் பாபாவை மட்டும் உட்கார வச்சுக்கிட்டு விடிய 6 மணி நேரம் 7 மணி நேரம். ஐனி ஷேக் கபிலா மட்டும் உட்கார வச்சுக்கிட்டு விடிய பேசுவாங்க. மிஸ்கின் பருவச்சேரும் சர்க்காரை பார்க்க போவேன், வெள்ளிக்கிழமை போயிடுறது. வெள்ளி ஒரு இரவு, அடுத்து வியாழக்கிழமை ஒரு இரவு, வெள்ளிக்கிழமை ஒரு இரவு, 2 இரவு சர்க்கார். திடீர்னு சில பீர் பாய் வருவாங்க, என்ன எம்எல்ஏ உட்கார வச்சுவாங்க சர்க்கார். கிதாபுல் ஹசாயின் இதை கிதாப் படிக்க சொல்லுவாங்க. 2 வார்த்தை தான் படிப்போம், முடிஞ்சு போச்சு. ஆரம்பித்தாங்க எஜமா அல்லாஹ் அக்பர், அழுக சிரிப்பு, தேம்பி குலுங்கி அழுகுவோம், குலுங்கி சிரிப்போம். எஜமானுடைய பேச்சு அப்படி இருக்கும். 12 மணி 1 மணி வரைக்கும் பயன் பேசுவாங்க. எங்களுக்குன்னு ஒரு கடையில் ரொட்டி கடை தொடர்ந்து வச்சுருப்பாங்க. 1 மணிக்கு முடிச்சுட்டு போய் ரொட்டி கடையில் ரொட்டி சாப்பிட்டு அப்புறம் இஷா தோதுட்டு படுக்கிறது. நாங்கள் 2-3 பேர், நான் அசத்து இன்னும் 2 பேர் வருவாங்க, யாரும் வெளியே 2 பேர் வருவாங்க. 3-4 பேர் தான் இருப்போம். விடிய பேசுவாங்க ஜமா தெரிஞ்சவை. அப்போது யார் வாங்கிறதுக்கு தர்ஃப் இருந்தால் போதும், இங்கே பேச்சு வரும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பேச்சு. வாங்கிறதுக்கு தர்ஃப் இல்லை, வராது. 100 பேர் உட்காந்தானுங்க, எல்லாருமே வந்து சும்மா பூமட்டையில் உட்காந்தாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க? கதை சொல்ல வேண்டியது தான் உங்களுக்கு. ஒரு முறை ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கதை சொல்ல வேண்டியது தான். அந்த பேச்சு வராது, ஞானத்துடைய பேச்சுக்கள் வராது. சரிதா பாய், வராது. அவங்களுக்கு அதே மாதிரி தான் பேச்சு வரும். எப்படி லர்ஃபோ அப்படி தான் பேச்சு வரும்னு சொல்லிட்டாங்க. வெளிரங்கத்தில் போய் வெளியில் ஜும்மா பயன் பேசுவாங்க. ராஜா சர்க்கார் கட்டர் வஹாபி மாதிரி ஷரியத்துக்கு பாபந்தி கரும், ஷரியத்தும் பேசுவாங்க. ராஜா சர்க்கார் நடுஜாமத்தில் 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லாம் எந்திரிங்க தாஜ தொழுவுங்க, தொழுதுட்டு ஃபஜர் வரைக்கும் பேசுவாங்க. உயர்ந்த ஞானங்கள் கொட்டும் அப்படியே. தாஜ சர்க்கார் ஞானங்கள் பேசும்போது சபையில் யார் தகுதி இல்லை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, பயப்படவே மாட்டாங்க. இப்போ ஒரு தஜல்லி எனக்கு ஆகுதுப்பா, சில முக்கியமான செய்திகள் சொல்லணும். தூ பாஹர் ஜாओ, அல்லாஹ் அக்பர். பயப்படவே மாட்டாங்க. ஒரு பெரிய வசதியான மனிதர் சர்க்காருடைய தாஸ் சர்க்கார் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுத்து சர்க்காரை குடும்பத்தார் முடி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. சர்க்கார் தாலீம் நடத்திட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு செய்தி, முக்கியமான செய்தி சொல்ல போகிறேன்ப்பா.
இவர் வெளியே போங்க, நீங்கள் வெளியே போங்க, நீங்கள் வெளியே அங்கே போங்க, வெளியே போங்க, அங்கே போய் உட்காருங்க, அப்புறம் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டாங்க. ஹலீஃபாக்கள் மட்டும் ஃபைசி நாயகம், ஆமீர் நாயகம், ஜமால் சர்க்கார் 4 பேர் உட்காந்துருக்குறாங்க. அப்போ எஜமான் கூப்பிட்டாரே, அந்த வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு. எஜமான கூப்பிட்டாரே அந்த வீட்டுக்காரர், அவரும் வந்து ஹலீஃபா தான், சர்க்காருடைய ஹலீஃபா இல்லை, சர்க்காருடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா. அவர் உட்காந்துருக்காரு. சர்க்கார் நிகாலா உஸ்குன்ட்டாங்க. फैज़ नायகம் வந்து सरकार इस घर के मालिक हैं, இந்த ஆரிஸே மாலிக் हैं, இந்த வீட்டுடைய மாலிக்கே ஆரிஸ் அப்படின்னா மாலிக்குன்னு சொல்ல மாட்டாங்க, கர்கே மாலிக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஷேகுமார், மாலிக்கே ஆரிஸ், தற்காலிக தற்காலிக சொந்தக்காரர், அமானிதம் வைத்து கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது இந்த வீட்டுடைய மாலிக்கே ஆரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. நிகாலா உஸ்கு ஜாஹில் கூட்டா, போங்க வெளியே கூட்டு வெளியே அனுப்பிச்சு விடுங்க. ஜாஹில் வெளியே அனுப்பிச்சு தான் பயன் செஞ்சாங்க, வெளியே அனுப்பிச்சிட்டு தான் பேசினாங்க. अल्लाह ऐसे वली हम अब बोल तू सुनो, अल्लाह के एक नाम है मोहम्मद। सुभान अल्लाह, सुभान अल्लाह, वाह वाह। இப்போ அந்த அசராரை சொல்ல வரல, இப்போ சில அசராரை சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க பாருங்க. சொல்கிறேன் ஜி, சர்க்காருடைய பண்பாடு அப்படி இருந்துச்சு. அப்போ பொதுமக்களுக்கு மத்தியில் பேசும்போது ஷரியத் தான் பேசுவாங்க. ஜம்மா தொழுகையின் பாபந்தியாக நடந்துக்கும், நோம் பாபந்தியாக நடந்துக்கும், குரான் ஓது, தர்மங்கள் செய், இதுதான் பேசுவாங்க. ஜம்மா அப்போ லிகுல்லி மக்காமின் மகாலுன், ஒவ்வொரு இடத்துக்கும் சில பேச்சுக்கள் இருக்கிறது. லிகுல்லி மகாமின் மகாலுன், லிகுல்லி மகாலின் மகாமுன், ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு இடம் இருக்கிறது, ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு இடம் இருக்கிறது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேச்சு இருக்கிறது. இந்த மாதிரி முத்துக்களான ஞான சொற்களை ஜாஹில்கள்கிட்ட போய் சொல்லக்கூடியவன் இருக்கானே. ஒரு ஹதீஸ்ல வருது, பன்றியின் கழுத்தில் கொண்டு போய் வைடூரியங்களை மாட்டினவன் மாதிரி. அதை அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக வேலை செய்வான். இறைஞான பேச்சுக்கள் இருக்கே, உச்சகட்டமான பேச்சுக்கள், அது அவாமுன்னாஸில் ஜாஹில்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா அவன் தப்பாக விளைக்குவான். அப்போ எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே தான். இப்போ இவன் செய்கிற அயோக்கியத்தனத்துக்கு அல்லாஹ் காரணமாக்குவான். நான் திருடல, அல்லாஹ் குவத்துக்கு திருடணும், நிஸ்பத் மேரா குவத் தேரா அடைஞ்சிங்களா. இப்போ இவன் திருடுவான், ஏடா திருடனே பை அம்மா தஷாவுனா இல்லா இஷா இல்லா சேக சொன்னாங்க. அல்லாஹ் நாடாமல் நாட முடியாது. அப்போ நான் திருட வேண்டும் என்ற நாட்டம் வந்துச்சே, யாருடைய நாட்டம் இது? அல்லாஹ்வுடைய நாட்டம். நான் திருடுறதுக்கு என் கையில் குவத்து இருக்கா? இல்லை. இப்போ அவன் ஜோப்பிலிருந்து அப்படி கத்தியாக தூக்குறனே மணிப்பிரசை, இப்போ இந்த குவத்து யாருடைய குவத்து? அப்படியே குவத்து. அப்போ திருட வேண்டும் நாட்டத்தை கொடுத்தது அல்லாஹ், அது நடக்கிறதுக்கு காலில் குவத்து கொடுத்தது அல்லாஹ், இந்த சிந்தனையை கொடுத்தது அல்லாஹ், அந்த கையை உள்ளே விட்டு தூக்க வச்சது அல்லாஹ் தாலா தான். அப்போ ஏன் இது போய் தப்பாக சொல்கிறீங்க, எம்மையில் தப்பு என்ன இருக்குன்னு கேட்பான். அவள் விளங்குன ஷேகமான சொல்லுவாங்க, அப்படியா அல்ஹம்துலில்லாஹ், கையை வெட்டிவிட்டு பாருங்க, இந்த கையா கொடுத்தது அல்லாஹ், வெட்டணுங்கிற எண்ணத்தை என்ன கொடுத்தது அல்லாஹ், இந்த அருவாலை கொடுத்தது அல்லாஹ். ஓகி பொட்டேல்னு போட்டானே அந்த கோத்து கொடுத்தது அல்லாஹ். மரியாதை போயிட்டே திருட்டு பயிரை ஆட்ட விடுற. அப்ப செய்ய வச்சது அல்லாங்கிறல, தண்டனை கொடுப்பா, அதை சேர்த்து வாங்கிக்கோ ஜி, தண்டனை கொடுப்பா, அதை சேர்த்து வாங்கிக்கோ. ஏன் सरकार சொன்னாங்க, दादा सरकार போய் மெதுவாக கேட்டாங்க, सरकार ये सब जो गुनाह हो रहा है जी, ये अल्लाह ही कराता है. பாவம் நடக்குது, அல்லாஹ் தானே செய்ய வைக்கிறான். हाँ अल्लाह ही कराता है, जूतियां खिलाने के वास्ते. என்ன ஷேக்கும் அவருடைய தக்குவா பாரு, இந்த பாவங்கள் நடக்குது அல்லாஹ் தானே செய்ய வைக்கிறான் அப்படின்னு சந்தேகம் கேட்டிருக்காங்க. அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான், எதுக்காக வேண்டி? ஜூத்தியா கிலானேக்கே வாஸ்தே, செருப்படி அடிக்கிறதுக்காக வேண்டி, செருப்பால் அடிக்கிறதுக்காக வேண்டி. இப்போ இது செய்ய வச்சு திமுரு செஞ்சுட்டு பாவம் செஞ்சு அல்லாஹ் செய்ய வச்சான்னு இல்லை. இப்போ அங்கே வந்து உதறான்னு உதப்பான், இங்கே கட்டி தலையில் கட்டி வச்சு தோலை உரிப்பாங்க மலங்கர். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னா ஜுலூதுன்னு கைரும், தோலை முழுசாக உரிச்சிருவாங்க, திரும்ப வேற தோல் வந்து அதை உரிப்பாங்க. ஐயோ கத்தக்கூடாதாங்க, என்ன
அங்கே திருட வச்சது அல்ல, தோலை உரிக்கிறது அல்ல, ஜூத்தியா கிலானைக்க வாஸ்தேட்டாங்க தான் சர்க்கார். அப்போ ஷேகுமார்களுடைய தூய்மை பார்த்துக்க என்ன அழகாண்டு. அப்போ தௌஹீது ரெண்டு வகையிலும் பேசணும் பை. பாதி தௌஹீது விளங்கிட்டு போய் பாதி விஷயம் விளங்கிட்டு போய் தப்பாக பேசக்கூடாது. முழுசா ஷேகுமார்கிட்ட முழுசா வேகணுங்கிறது தான். அரைவாசிக்கு எட்டு போயிட்டு அரைவாசிக்கு எட்டு போய் இஷ்டத்துக்கு நடக்கிறது விளைஞ்சா இல்லைங்களா. உட்காந்து முழுசா விளக்கமாக முன்மான் நுழைபுலத்தோடு அறிவோடு விளக்கத்தோடு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இனிமேல் இந்த இல்ம நீ மற்றவங்க சொல்லலாம் போ அப்படி. ஒரு சில பேர் மிஸ்கின்ட்ட அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஞான பாடங்கள்லாம் ஊத்துறீங்களே, யூடியூப்பில் போட்டுடுறீங்க, லைவ் போட்டுடுறீங்க, எல்லாத்துக்கும் வைக்கிறீங்க. நான் சொல்கிறது எதுவுமே மாட்டாத பாடம் இது. நான் சொன்ன பாடத்தை யாராவது வழி சறுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்கெல்லாம் நான் ஐநீதி சொல்கிறேனோ கைரி சேர்த்து தான் சொல்கிறேன். நான் எங்கேயும் ஜபரியத்து பேசுகிறேனோ அங்கே கதிரியும் சேர்த்து தான் பேசுகிறேன். நான் கூவத்தை பேசும்போது நிஸ்பத்தை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் எங்கேயாவது பிரித்து சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய இந்த பேச்சு ஒரு மனிதன் வழி தவிர காரணமாக இருக்குன்ற மாதிரி மாட்டவே முடியாது. நம்ம ஷேக்குடைய பிச்சை இது. அந்த மாதிரி பேச்சுக்களை யூடியூப்பில் பேசுறது கிடையாது. அப்படி பேச்சுக்களை பீர்வாய்கள் தான் பேச முடியாது. அதாச்சுங்களா, அதை பேச முடியாது. அப்போ இந்த பேச்சுக்கள் இருக்கேம்மா, இது மறைக்க வேண்டிய பேச்சு கிடையாது. இது அல்லாஹ் நம்மோடு இருப்பதும் அன்னல் கூவத்தல் இல்லாஹி ஜமீ, எல்லா கூவத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமான என்பதும் குர்ஆனில் வெளிப்படுத்தினது அல்லாஹ் தஆலா. அதை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சாரை காயினாத்துல அல்லாஹ் தான் மௌஜூதா இருக்கான்னு மறைக்க வேண்டியது இல்லையே, அல்லாஹ் தான் வெளிப்படுத்துறானே. அதை அல்லாஹ் நம்மோடு இருக்கிறது அல்லாஹ் தஆலா மறைக்க சொல்லவே இல்லையே. அடியாரில் அல்லாஹ்வை பற்றி என்னை பற்றி உன்கிட்ட கேட்டால் நான் கரீபா இருக்கிற முதல்ல பயான் செய்யுங்க. வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அடியாரில் என்னை பற்றி கேட்டால் முதல்ல எது சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய குர்ப பயான் செய்யுங்க. அல்லாஹ் தூரமா வச்சு சலஞ்சு போய் உட்காந்துரும். எங்க போய் தேடுறதுங்க, அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான் அப்படி. அல்லாஹ்வுடைய குர்ப முதல்ல பயான் செய். அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான், அவன் கரீபா இருக்கிறான்பா. அதை முதல்ல பயான் செய். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். முதல்ல அல்லாஹ் தஆலா கிட்ட கொண்டு வா, கிட்டையாவது கொண்டு வா. ஃபர்ஸ்ட் கரீப்ல கொண்டு வா, அதுக்கு முன்னாடி ஷஹீதாக்கு, அப்புறம் முஹீத்தாக்கு, இப்ப சம்ம வஜ்ஹுல்லா வாக்கு. அதுக்கு பின்னாடி கரீப்ல கொண்டு வா, அப்புறம் அக்ரப்ல கொண்டு வா, அப்புறம் இஹாத்தால கொண்டு வா, அப்புறம் ஷஹீத்ல கொண்டு வா, ஒவ்வொரு மாக்கும்ல கொண்டு வா, அப்புறம் மையத்துல கொண்டு வா, அப்புறம் ஐநீதியில் கொண்டு வா. நீ அல்லாஹ்வை கொண்டு போய் 7 வாரத்துக்கு மேலே உட்கார வச்சுட்டு பேசுற, எப்படி லஸ்ஸத் வரும்? லஸ்ஸத்தை இதார் எப்படி வரும் உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய சந்திக்கணும் ஆசை எப்படி வரும்? அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், அங்கேயோ இருக்கிறான். ஆசை வரும் பை. கிட்ட இருந்தா சந்திக்கணும் ஆசை வரும். எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கிறாருங்க மூலா, யாரோ சொல்ற பொண்ணு பாருங்கிறாரு. இந்த பக்கத்து வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்கு. அப்படியா? ஃபோட்டோ கிடைக்குமா? பார்க்க முடியுமா? எப்போ வெளியே வரும்? அப்படி வெளியே வந்து ஜன்னல் வெளியே பார்க்கலாமா? பக்கத்தில் இருந்தால் சொல்ல பார்க்கணும்னு ஆசை வரதான் செய்யுது. இப்படியா பார்த்துடலாமே அப்படின்னு. ஒரு பொண்ணு இருக்குது, நல்ல அழகான பொண்ணு தான், கட்டிக்கிறியா? எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. இந்த இருக்கா தெரிஞ்சுங்களா? உக்ரைனில் இருக்குது. உக்ரைன் யார்? அவங்க அத்தா பேர் ஜெலன்ஸ்கி. கிண்டலாக இருக்க ஜி. இந்த வை ட்ரம்ப் கூட ஒரு பேத்தி இருக்கான், பார்க்க கிண்டலாக இருக்கு எனக்கு. இல்லை வா, அந்த பிள்ளைய பார்க்கணும், இந்த பிள்ளைகிட்ட பேசணும், ஃபோன் நம்பர் கொடுங்க. ஆசை வருமா? எங்கேயோ பக்கத்து வீட்டு பொண்ணுன்னு சொன்னால் ஃபுல்லாக ஃபோன் நம்பர் இருக்குங்களா? இல்லை இது ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ஏதாவது தொடர்பு பேசிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஐடி இருக்கா சொல்லுங்கள், பேசிக்கிறேன். இது பக்கத்து தெரு ஏதாவது சொன்னாலாச்சும் கொஞ்சமாக ஆசை வரும். அந்த தெருவில் அந்த அடிக்கடி நான் வாக்கிங் போகிறேன், ஜன்னல் எட்டி பார்க்க சொல்லுங்கள். ஏதாவது தொடர்பு கொள்ளணும், பேசணும், தொடர்பு கொள்ளணும்னு ஒரு ஆசை வரணும் இல்லைப்பா? புரிஞ்சுங்களா? அது பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொன்னால் வேணாம், இந்த ஜென்மத்தில் கல்யாணமே வேணாம். சொர்க்கத்தில் அஸ்வாஜ் முத்தஹரா நினச்சிங்களா? நம்ம அஸ்வாஜ் முத்தஹரத்துன் அங்கே வேணா சொர்க்கத்தில் ஹூர் லைன்கள், ஹூர் நைனுன் காம்சா லூலில் மக்களும் வேணாயா?
செலன்ஸ்கி ஆகலாம். ட்ரம்ப்புக்கு பேத்தியான், புதினுக்கு கொல்லு பேத்தியான். யார் ரஷ்யாவில் உட்காந்துருக்கான். அதை போய் நம்ம லவ் பண்ணுறதுக்கு கராஜ் மாச்சு. ஏங்க நீங்கள் வேறு சொல்லுவான்ல மனுஷன். அது மாதிரி அல்லாஹ் அடையணும் மனுஷன் ஆசையாக கேட்குறான். அல்ல 7 வானம், அதுக்கு மேலே அரிசி, அதுக்கு மேலே அல்ல விடு அங்கே போய் பார்த்துக்கலாம். என்ன வாயிறான் மனுஷன். சொர்க்கம் அங்கே போய் நம்ம மஷல்ல பார்த்துக்கலாங்க. இங்கே நமக்கு அல்லாவுக்கு என்ன சம்பந்தம்? நமக்கும் அல்லாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாம் நாம் கே வாஸ்தி. அல்லாஹ் என்று ஒரு இருக்கிறான், நாம். அவன் தான் நம்மளை படைத்தான், நாம். எல்லாம் நாம் கே வாஸ்தி ஆயிடுச்சு. அவன் தான் நம்மளை படைத்தானாம், அவன் தான் சோறு கொடுக்குறானாம், அவன் நாம் தான் அல்லாவாம், அவனை நேம் அல்லாவாம். இப்போ அவனை நாம்லாம் தொழுக வேண்டுமாம், தொழுதான் சொருகு கொடுப்பானாம். முடிஞ்சு போச்சு. ஒரு காட்டி அரகத்தில் போட்டு உதைப்பானாம். முடிஞ்சு போச்சு. என்னையா உனக்கும் அல்லாவுக்கு சம்பந்தம்? வேறு என்ன சம்பந்தம் ஏற்படுத்தணும்? இது ஒரு கொள்கை, இதுக்கு ஒரு மதரசா, இதுக்கு ஒரு ஆலிம்சா. விளைஞ்சவை பை. நான் உலமாக்களை நான் மட்டமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஓதுற காலத்துலேருந்து ஆலிம்களை கண்ணியப்படுத்தி அவங்களோட துவா வாங்கின மனுஷன் நான். என்னோட ஓதி கொடுத்த உஸ்தாம எல்லோரும் எனக்கு துவா செஞ்சுருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச வேலை அவங்க எவ்வளோ ஹிதமத் செஞ்சுருக்கேன் நான் எல்லா உஸ்தாமர்களுக்கும். இப்போவும் சரி உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர் தான் நான். இந்த உலமாக்களை நான் கேவலப்படுத்தக்கூடியவராக பேசுகிறேன். அவர்கள் நம்மளை கேவலப்படுத்தும் போது, நம்மளை மட்டமாக பேசும்போது நமக்கு சும்மா இருக்க முடியாது. நம்மையும் நம்முடைய கொள்கையும் மட்டமாக பேசுகிறாங்கல்ல, அப்போ திருப்பி பேசுகிறோம் நம்ம இல்லையா. ஆலிம்களை கண்ணியப்படுத்தி நம்முடைய பழக்கம். புரிஞ்சுங்களா? என்னை உஸ்தாத் மேலே அத்தனை பேர்கிட்ட நான் துவா வாங்கின மனுஷன் அல்லாவுடைய ஃபஸலை கொண்டு. என்னுடைய உஸ்தாத் ஆதம் ஹஸரத் எனக்கு ரொம்ப துவா செய்வாங்க. ஏன்னா அவங்களுடைய புத்தகத்தை எழுதுறதுக்கு காரணமாக இருந்து முதல்ல புத்தகம் ஷாஃபி மதுஹப் சட்டக்கலைஞர் கைப்பிரதியிலேருந்து அது நெக்கல் எடுத்து எழுதி கொடுத்து அந்த புத்தகமாக போட்டு அதை அச்சு போட்டு வெளியிடுற வரைக்கும் மிஸ்கின் தான் கூட இருந்தேன். ரொம்ப துவா செஞ்சாங்க. அது சிந்தனையே இல்லைப்பா, நீ தான்ப்பா ஆரம்பிச்சு கொடுத்தேன். அதுக்கு 2-3 பாகம் அவங்க எழுதுனாங்க. அரைஞ்சிடலாம். ஆதம் ஹஸரத், சைதங்களூர் ஆதம் ஹஸரத், எல்லா வருஷமும் ஷபீர் ஹஸரத் என்னுடைய சொந்தக்காரங்க. அவங்க வீட்டுக்கு போய் மாவெல்லாம் அரைச்சி கொடுப்பேன், சாமான் வாங்கி கொடுப்பேன், வீட்டு வேலை செய்வேன். பிஎஸ்பி ஜெயினுல்லா பின் ஹஸரத் கபிலா இருந்தாங்க. வெயில் காலத்தில் தண்ணி இருக்காது, அங்கேருந்து கோட்டை வாசலில் போய் தண்ணி கொண்டு வந்து 12 மணிக்கு போய் நானும் 2-3 பிள்ளைங்க சேர்ந்து போய் தண்ணிலாம் கொண்டு வந்திருக்கேன் ஹஸரத்துக்கு. ஹிதமத் செஞ்சு துவா வாங்கியிருக்கிறோம். எத்தனை உஸ்தாமாளுக்கு. ஹதீப் அப்துல் மஜீத் ஹஸரத்துக்கு யாரும் ஹிதமத் செய்ய விடவே மாட்டாங்க. அவங்க வீட்டு அவங்க வேலையை அவங்க டிஃபன் கூட அவங்க தான் கழுவுவாங்க. யாரும் புள்ளின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ரூமுக்கு யாரும் போக முடியாது. அப்படியே வாசனை அஸ்ஸலாமு அலைக்கும் கேபாத் அச்சா ஜா, யாருக்கிட்டே போய் உட்கார முடியாது. உள்ளுக்குள்ளே விட மாட்டாங்க ரூமுக்குள்ளே. என்கிட்ட மட்டும் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. அவங்க தலக்கீன் தஹசீன் கிதாபை மிஸ்கின் தர்ஜுமா செஞ்சு கொடுத்தேன். அதே மாதிரி நாமளும் பெற்றோர்கள் கிதாப் எழுதினாங்க. ஹமாரா மாபாப்னு கிதாப் எழுதினாங்க உருதுல. இந்த 3 கிதாப் மிஸ்கின் தர்ஜுமா செஞ்சு கொடுத்தேன், டிரான்ஸ்லேஷன். அதனால் என் மேலே அவ்வளோ பிரியம் அவங்களுக்கு. நான் சாதாரண ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன் அவங்கள்ட்ட. உங்கள் ஷேக் யாருபா? ஃபைசி ஷா சர்கார் அப்படின்னு, படே புசுரக் அப்படின்னு புகழ்வாங்க. ஹதியா கொடுத்தா இந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் எந்த ஹதியா கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுமா ஹதீப் அப்துல் மஜீத் அவங்க வாழும் காலத்திலே விலாயத் வலியுல்லா வாழ்ந்தவங்க. அவங்க ஹதியா கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நான் ஓதி முடிச்சுட்டு அவங்க பார்க்க போயிருந்தபோது ஒரு கொண்டு போய் ஹதியா கொடுத்தேன். ஏதோ சும்மா 500 ரூபா சம்பள காசு வாங்கணுமா, 500 ரூபா கொண்டு போய் ஹதியா கொடுத்தேன். இப்படி பார்த்தாங்க, கிசிக்கு பஸ் லேத்தேன்னு. யார்கிட்டையும் அன்பளிப்புகள் வாங்குறது இல்லை. உருதுல பேசுவாங்க அவங்க, உருது, நானும் உருதுல பேசுவேன். ஹதியா லேத்தேன்னு பிறகு ஆப்கே வாஸ்தே கபூல் கர் லேத்தோம், உங்களுக்காக நான் கபூல் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு இந்த 500 ரூபா எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு சாயாலாம் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் போய் என்னை அனுப்பி வைக்கும் போது அவங்க புது புக்கில் அடிக்க வச்சுருப்பாங்களே, அந்த நாமனும் பெற்றோர்களும் தல்கீன் தஹசீன் நிறைய கிதாப் எழுதியிருந்தாங்க. இதுமா மீராசை பற்றி கிதாப் எழுதியிருந்தாங்க, வாராசத்து உரிமை பற்றி எல்லா கிதாபும் 5-5, 10-10 எடுத்து உள்ள போய் பையில் போட்டு இது ஆப்கே வாஸ்தே ஹதியான்டா. அது 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். என்ன அவங்க தக்குவா பாருங்க. அவங்க இனிமேல் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. அப்துல் மஜீத் ஹஸரத் இவ்வளோ மூசா குடியரசன் இருந்தாங்க. அவங்க டெய்லி கடையில் போய் பழங்கள் சாப்பிடுவாங்க. டெய்லி அசத்தோடு வாழைப்பழம், ஆப்பிள் பழம் அது கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்களுடைய பழக்கம் வாங்கிட்டு எனக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. 3 பழம் தான் வாங்கிட்டு வருவாங்க, வாழைப்பழம் அதில் ஒன்று கொடுத்துருவோம். 2 ஆப்பிள் வேணும் எனக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தரையும் கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க.
ஒரு துண்டாகிலும் கொடுத்துருவாங்க. வழியில் ஹாதிமி லுக்குமத்துன், ஹாதிமிக்கு ஒரு லுக்குமத்து கொடுக்கணும் அப்படின்ற பெரியவங்களுடைய பழக்கம். அது ஹதீஸ். அது வழியில் ஹாதிமி லுக்குமத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு இருந்தாலும் கடவுப்பா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு துண்டு கொடுத்துருவாங்க. அது அப்படி என்னால் முடிந்து அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு என் உஸ்தாமார்களுக்கு தான் ஹிதமத் செஞ்சிருக்கு. 100 மதரசா இருந்தாங்க, சின்ன 100 மதரசான்னு சொல்லுவோம். 2 100 மதரசா இருந்தாங்க, ஒருத்தவங்க பெரிய 100 மதரசு, சின்ன 100 மதரசுன்னு சொல்லுவோம். அவங்கள ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறது மற்றவங்களும் செய்வாங்க, நானும் செஞ்சுருக்கேன். அந்த மாதிரி பாக்கியம் அந்த மாதிரி எல்லா உஸ்தாமார்களுக்கும் ஹிதமத் செஞ்சுருக்கேன். வளைஞ்சுங்களா. இப்போ நான் சில விஷயங்கள் இந்த உலமாக்களை பற்றி சொல்கிறேன்னா அவங்க நம்மளே கிண்டல் பிடிக்கிறாங்க, நான் அவங்கள கிண்டல் அடிக்கிறேன். வேற ஒன்று வைன் தஸ்கர் மின்னா வைன்னா நஸ்கர் மின்கும் கமா தஸ்கரூன். அது வருதுல என்ன ஆயிடுது? நீ எங்களை கேலி செய்தால் ஆயத்து பை எடுத்து சொல், ஆயத்தை எடுத்துருங்க டக்குன்னு. என்ன ஆயத்து? என்ன ஹதீஸ்? புகாரியுடைய ஹதீஸ். இதா அத்தாஹதுக்கும் ஹாதிமுஹு பிதாமிஹி, உங்களில் ஒரு ஹாதிம் உங்களுக்கு உணவு கொண்டு வந்தால் ஃபைல்லம் யுஜ்லிசுஹு மாவு, தன்னோட உட்கார வச்சுங்க. அப்படி உட்கார வைக்க முடியலன்னா ஃபல் யுனாவில் ஹூ லுக்மத்தன் அவ் லுக்மத்தைனி அவ் உக்குலத்தன் உக்குலத்தைனி ஃபைன்னுஹு வலியா இலாஜஹு. அவர் ஒரு வாய் ஒரு 2 வாயை கொடுங்க அவருக்கு. ஏன்னா அதனுடைய சிரமங்கள்லாம் அனுபவிச்சார் இல்லையா, வாங்கிட்டு வந்ததுக்கும் சிரமங்கள் அனுபவிச்சார். அதனால் அது ஒன்றாவது கொடுங்க. இந்த பண்பாடு நான் மூசா குட்டியாசிட்ட பார்த்தேன். இப்போ அவங்க உஸ்தாதா இல்லை, அவங்க இப்போ வேறு இடத்துல மதுசா, கேரளா மதுசா நாசராக இருக்காங்க, கேரளா உஸ்தாத் அவங்க. இந்த மாதிரி பல பேர் உஸ்தாதுமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை பல பேர் நிறைய சொல்கிறேன், நிறைய சொல்லிட்டு போகலாம். அலைஞ்சா இல்லைங்களா. இன்றைக்கி சில உஸ்தாதுமார்கள், இன்றைக்கி உஸ்தாதுமார்கள் இல்லை பாய், சில ஆலிம்கள் நம்மளை விடைக்கிறானோ, நாம் அவங்கள விடைக்க வேண்டி ஏற்படுது. வைன் கால இன் தஸ்கரு மின்னா ஃபைன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரூன். நீங்கள் எங்களை கேலி செய்தால் அதே மாதிரி நானும் உங்களை கேலி செய்வோம். எங்களை பா சிரிக்கிறேன், நான் உங்களை பா சிரிப்போம். அல்லாஹ் தான் கேலியா வேணும். அல்லாஹ் வந்து நம்ம கூட இருக்கிறான். இவங்க பேசுகிறாங்க சில அஜயத்துமா, சில சூஃபியாக்கள், இவங்களும் சூஃபியா நம்ம சுன்னத் ஜமாத் கொள்கைக்கு மாற்றமாக பேசுகிறாங்க. இப்போ நான் கொதிக்கிறேன், வேகம் வருது நமக்கு. அறிவு கட்ட முட்டாள் புரிஞ்சுங்களா. முட்டாளா நீ? அல்லாஹ் கொண்டு போய் 7 வாரத்துக்கு மேலே கைது, அல்லாஹ் கைது வைக்கிற நீ என்ன கிதாப் ஓதுற நீ? என்ன நீ மார்க்கம் படித்த? இப்போ அவங்களை திருப்பி நம்ம கேட்கலாம்ல. நம்மளே முட்டாளுங்கிறான், அவன் நம்மளே கேலி பண்ணுறான். யார் அப்படி நம்மளை கேலி பண்ணுறாங்களோ அவங்கள திருப்பி கேலி பண்ண வேண்டியதுதான். அல்லாஹ் தஆலாவுடைய ஜாத் சிஃபாத்துடைய, அல்லாஹ்வுடைய மையத்தை, அல்லாஹ்வுடைய ஹாத்தத்தை வஹுவ மாக்கும் ஏற்றுக்கொண்டு உலமாக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஜூத்தி என் தலைமையில், அவங்களுடைய புனித நலைன் ஷரீஃப் என்னுடைய தலைமையில். அகில உலகத்தில் எந்த மூலையில் எந்த ஆலிம்களாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத் இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத் ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய வஜூதை கொண்டு தான் எனக்கு சாரே காயினாத் காட்சி அளிக்குது. அல்லாஹ் இல்லாத இடமில்லை, அவன் தான் நம்ம கூட இருக்கிறான். அவனுடைய குவத்தை கொண்டு தான் நம்ம செயல்படுகிறோம், அவன் சிஃபாத்தை கொண்டு தான் நம்ம செயல்படுகிறோம். இப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு மட்டும்தான் ஹய்யின்னு சொல்லிட்டு நாம் எப்படி ஹய்யா இருக்க முடியும்? ஹுவல் ஹய்யுன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். வஹுவ ஸமீஉல் பஸீர்ன்ட்டான். ஒருத்தன் தான் சமீன்னு சொன்னா எப்படி சமியா இருக்க முடியும்? அந்த சமியாகி அல்லாஹ் நம்மில் இருக்கிறான், அவனுடைய சிஃபத்து நம்மள பிரதிபலிக்குது. இலாஃபத் தான் இங்க சிஃபாத்துல இலாஃபத், அவனுடைய சிஃபத் தான் அது நம்மிலே பிரதிபலிக்கிறது. தாத்துல அசாலத், அல்லாஹ்வுக்கும் தாத் இருக்கு, நமக்கும் தாத் இருக்கு. ரெண்டு தாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தாத்திய ஹிதம், நம்ம தாத்திய அதம். அது சுய உஜூத் உடைய, நமக்கு சுய உஜூத் இல்லாதது. ஃபிஅல்ல தாத்துல அசாலத், நம்ம தாத்து எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய தாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் அசல் தாத்துன்னு இருக்கு, தாத் அசல் இருக்கு, நமக்கும் தாத்து அசலன் இருக்கு. சிஃபாத்துல இலாஃபத். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத் தான். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறனால அவன் சிஃபத்து நம்மள பிரதிபலிக்குது. அல்லாஹ்வுடைய ஹயாத்து தான் அஞ்சமை, அவன் ஹயாத் நம்மிலே இருப்பதினால் நம்மிலே அது பிரதிபலிக்கிறது. அல்லாஹ் நம்மில் இருப்பதினால் அவன் ஹயாத் நம்மள பிரதிபலிக்குது.
அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய பசாரத்து நம்மள பிரதிபலிக்குது, அல்லாஹ்வுடைய சமாத் நம்மள பிரதிபலிக்குது, அவனுடைய சிஃபத்து நம்மள பிரதிபலிக்குது. உஜூதில் இருக்கக்கூடிய சிஃபத்தான பை அந்த உஜூது எங்கே இருக்கோ அது காட்சி அளிக்கும் பை. இது தகர டப்பி புரிஞ்சுங்களா? இந்த தகர டப்பியை நெருப்பில் போட்டால் உருகுமா? சூடாகும், உருகுமா? இதே பிளாஸ்டிக் டப்பியாக இருக்குது, இதே மாதிரி டப்பி பிளாஸ்டிக் சேலாமா இல்லையா? அது நெருப்பில் காமிச்சா எப்படி உருகுது? இப்போ டப்பி ஒரு டப்பி உருகுது, ஒரு டப்பி உருகலை, எப்படிங்க அது? ஒரு டப்பி உருகுது, ஒரு டப்பி உருகலை, எப்படி? காரணம் என்ன பதில் சொல்லுவீங்க? அடே அந்த டப்பியை காட்டக்கூடிய உஜூது இருக்கே, அந்த உஜூதின் தன்மைகள் தானே பிரதிபலிக்கும் டப்பியில். சொல்லுவோம் மாட்டோமா ஜி? அந்த இப்போ இதே டப்பி தகர டப்பி காந்தம் வச்சா ஒட்டுமா இல்லையா? வெங்கலத்தில் இருந்தால் ஒட்டுமா? ஒட்டாது. ஏங்க அந்த டப்பியில் ஒட்டுறது, டப்பி ஒட்ட மாட்டேங்குது, என்ன பதில் சொல்லுவோம்? அதனுடைய உஜூதில் என்ன தன்மை இருக்கோ அதான்ப்பா டப்பியில் பிரதிபலிக்கும். சொல்லும் இல்லை. அதே மாதிரி இந்த சாரை காயினாத்தில் ஹக்குடைய உஜூத் இருக்கிறனால அல்லாஹ்வுக்கு சொந்தமான தன்மைகள் இந்த சிருஷ்டிகளில் பிரதிபலிக்குது. ஹயாத் அல்லாஹ்வுது, நம்மளும் ஹயாத்தை காட்சி அளிக்கிறோம். அல்லாஹ்ட்ட ஹயாத்திற்கு என்ன ஆதாரங்க? நாம ஹயாத்தா இருக்கிறது தான். அல்லாஹ் பசீரம் இருக்குன்னு ஆதாரம் நாம பார்க்கறது தான். ஆனா அல்லாஹ்வுடைய உஜூத் இருக்குதே அது ஹமத்தன், முற்றிலும் அலைஞ்சுங்களா, எல்லா பக்கமும் எல்லாமே பசாரத் தான், பசீர் தான். ஆனால் அந்த பசாரத்தை நம்மில் வெளியாக்குவதற்கு அல்லாஹ் தாலா நம்மிலே ஒரு பொருளை தேர்ந்தெடுத்து அதில் பார்க்க வச்சான் அல்லாஹ் தாலா. உச்சன் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உஜூத் இருக்கா இல்லையா பை? அப்போ அது உச்சநிலை உள்ளங்கால் வரைக்கும் உஜூத் இருக்கு. உஜூத்துடைய எல்லா பகுதியும் பார்க்குமா இல்லையா? அப்போ முடியும் பார்க்கும், விரலும் பார்க்கும். ஆனால் அல்லாஹ் தாலா அந்த பசாரத்துடைய மர்கஸாக, பசாரத்து வெளியாகும் இடமாக, மதுஹராக கண்ணு ஆக்கிட்டான் அல்லாஹ் தாலா. அதையும் அப்படி ஆக்கணும், அதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தான். கண்ணு மட்டும் அல்லாஹ் பார்க்க வச்சானே பை, அதுவும் ரஹ்மத் தான். இப்போ மேலே இருந்து எல்லா பக்கமும் கண்ணு என்ன செய்ய முடியும்? பின்னாடியும் கண்ணு, சைட்லையும் கண்ணுன்னா என்ன நினச்சிக்கலாம். கலாமுடைய மர்கஸாக அல்ல எதை ஆக்கணும்? நாக்கு ஆக்கணும். இப்போ நாக்கு மட்டும் தான் பேசணும் அர்த்தமா? இல்லை இல்லையே, நாக்குலையும் உஜூத் ஹக் இருக்கு, மொத்த உறுப்புலையும் உஜூத் ஹக் இருக்கா இல்லையா? அதாவது கியாமத்தின் அல்லாஹ் தஆலா எல்லா உறுப்பையும் பேச வைக்கிறான். ஏன்னா எல்லா உறுப்புலையும் உஜூத் இருக்குது. உஜூத் எங்கெல்லாம் இருக்கோ கலாம் இருக்கும். கியாமத்தினால தோலும் பேசும், விரல் பேசும், கை பேசும், கால் பேசும், கண்ணு பேசும், காது பேசும், எல்லாம் பேசும். சமாத்துடைய மர்கஸை எதை ஆக்கணும்? அல்லாஹ் காது ஆக்கிட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய உஜூத் ஒட்டுமொத்தமும் கேட்கக்கூடியதுதான், எல்லா பக்கமும் கேட்ட என்னதுக்காக வருது? அதனால காதை மட்டும் கேட்குற ஒரு உம்மா அல்லாஹ் ஆக்கிட்டான். அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் அது. ஒன்னொன்றுக்கு ஒரு மர்கஸை நம்மள உண்டாக்கி அதில் அந்த சிஃபத்தை வெளிப்படும் இடமாக அல்லாஹ் ஆக்கிச்சு. மற்றபடி அல்லாஹ்வின் சிஃபத்து எங்கெல்லாம் உஜூத் இருக்கோ எல்லா இடத்துலையும் இருக்கு. தெரிஞ்ச பை, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒவ்வொரு உறுப்பை அதுக்கு ஒரு மர்கஸா ஆக்கிட்டான். குதிரத்துடைய மர்கஸாக ஆதாவ ஜவாரி, கை கால் அல்லாஹ் ஆக்கிட்டான். இல்முடைய மர்கஸாக கல்ப அல்லாஹ் ஆக்கிட்டான். இராதாவுடைய மர்கஸாக அல்லாஹ் தஆலா நஃப்ஸ் ஆக்கிட்டான். ஹயாத்துடைய மர்கஸாக அல்லாஹ் ஜல்ல ஷானு ஒட்டுமொத்த உடலை ரூஹ் அல்லாஹ் ஆக்கிட்டான். ரூஹ் அல்லாஹ் கொடுத்து அந்த ரூஹின் மூலம் அல்லாஹ் ஹயாத்தை வெளிப்படுத்துறான். அப்போ அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய சிஃபத்தை ரூஹின் மூலம் வெளிப்படுத்தினான். ரூஹ் ஒரு மஹ்லூக் தாம்மா. ரூஹ் அல்லாஹ்வுடைய மஹ்லூக்ல ஒரு மஹ்லூக். யஸ்அலூனக அனிர் ரூஹ், ரூஹை பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய அம்ரிலிருந்தும் ஒரு அம்ரா இருக்கும். வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. ஒமா ஊத்தீத்தும் மினல் இல்மி ஷையன்னு சொல்ல அல்லது அறவே கொடுக்கப்படவில்லைன்னு சொல்ல. கலீல் இல்மு கொடுத்துருக்குறேன். லைன் ஷக்கரத்தும் சுக்குர் செய், இன்னும் அதிகமாக கொடுக்குறேன்னு அர்த்தம். ரூஹை பற்றி இல்மு உனக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, கொஞ்சமாக கொடுத்துருக்குறேன். உலமாக்கள் பதில் சொல்லுவாங்க, ரூஹ் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலா பற்றி செய்தி, அது அல்லாஹ்வுடைய அம்ர், அதை பற்றி எதுவும் கேட்க வேணான்ட்டு அல்லாஹ் தஆலா. வாயை மூடிட்டு போயிருங்க, அதை பற்றி எதுவும் யோசிக்கவே கூடாது அப்படி சொல்ல அல்லாஹ் தஆலா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒலிர் ரூஹு
சொல்லுங்கள் ரூஹாகிறது மின் அம்ரில்லா, அது அல்லாஹ்வுடைய அம்ருல்லா. அது நஃப்ஸு ஹிஸ் ஆசாருல்லா, ஹல்குல்லா, அஸ்மாஉல்லா. கல்பு ரூஹ் அஃஆலுல்லா, அம்ருல்லா. நஃப்ஸு ஹிஸ்ஸு ஆசாருல்லா, கல்பு ரூஹு அஃஆலுல்லா, அம்ருல்லா. நூறு சிர் சிஃபாத்துல்லா, சிர்ரே மாலூமுல்லா, ஹஸ்தோ ஹஸ்தி ஜாத்துல்லா. இது நம்ம தாலீமில் வரக்கூடிய முக்கியமான பாடம். எடுங்க, தண்ணி கொடுங்க, குடிக்க தண்ணி கொடுங்க. ஸலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك. ஒரு ஆலிம் சார் பயன் சார், முந்தியெல்லாம் ஷேகுமாரில் எங்கேயோ இடத்துல இருப்பாங்க, புற்றீசல்கள் மாதிரி எல்லாம் கிளம்பிட்டாங்களாம். யாரோட கேள்வி பண்ணுற நீ? முந்தியெல்லாம் ஆலிம் என்று அங்கேயோ ஒருத்தவங்க இருப்பாங்க, இப்போ ஆலிம் ஹாஃபிஸும் புற்றீசல் மாதிரி கிளம்பிட்டாங்கன்னு உன்னை கிண்டல் பண்ண. புற்றீசல் மாதிரி எங்கே பார்த்தாலும் ஷேகுமார்லாம் இருக்கிறாங்களாம். ரொம்ப ஓவராக வந்துட்டாங்க ஷேகுமார்கள் அப்படின்னு ஒரு ஆலிம்ஸா பல ஆலிம்ஸாருக்கு மத்தியில் பயன் செய்கிறார். கிண்டலாக இருக்கணும். நீ இன்னும் உண்மையான ஷேகமாக இருக்க முன்னாடி நீ பார்த்ததே இல்லை. நீ வந்து நின்று பாரு, அங்கனே ஒன்றுக்கு இருந்துருவ. நீ உண்மையான ஷேகமாக வந்து பாரு, ஈமான கழட்டிட்டு விட்டுருவாங்க. அப்படியே தைரியம் இருந்தாவா காமிலான ஷேகமாக இருக்க முன்னாடி வந்து நின்று பாரு, இருக்கிற ஈமான பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. ரெண்டு கேள்வி தான், சரண்டர் ஆயிடணும், உன்னை காலில் விழுந்துடணும். நீ இல்லையா ஈமான் போயிடும் உன்னை விட்டு. 1000 பேர் போலி தான் செய்வான் துனியாவில். அதனால காமிலான ஷேகமாக இல்லை, விடைக்கிறியா நீ? காமிலியங்களை விடைக்கிற வேலை வச்சுக்காத, இருக்கிற ஈமான் போயிடும். விளைஞ்சுங்களா? ஷேகமாரில் கேலி பண்ணுற வாயை மட்டும் போயிட்டே இரு, வேறு தலைப்பில் பேசு. தலைப்பா இல்லை உனக்கு, பேசிட்டே போயிரு. உலூஹியத்தின் குழப்பங்கள்னு ஒரு ஆள் பேசுகிறார். உனக்கு உலூஹியத்துக்கு அர்த்தம் தெரியுமா? இலாஹுக்கு எத்தனை லஃப்ஸ் இருக்குன்னு தெரியுமா? உலூ என்றால் மாபூத் என்று மட்டும்தானே பொருள். இவள் ஹாஜத்தரவா தேவையை பூர்த்தி செய்வோம் என்றெல்லாம் அர்த்தம் வைக்கிறார்கள். உலூஹியத்தின் குழப்பங்களாம். நீ ஓய்திர நஃபாய்ஸில் இருக்க கிறுக்கு பயில அலிஹே இலாஹ் என்பதற்கு எத்தனை முஷ்தக்கு? அலிஹே என்றால் திகைத்தான், இலாஹ் என்றால் திகைப்புக்குரியவன். எல்லா அர்த்தம் 7 அர்த்தம் போட்டிருக்காங்க நஃபாய்ஸில். இஸ்லாமில் அரபு எடுத்து பாரு 10 அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. கிதாப் எடுங்க, அப்படி இந்த கிதாப் கலிமா கிதாப் எடுங்க. இலாஹுக்கு அத்தனை அர்த்தம் இருக்குது. நீ ஓதி கொடுக்குற கிதாப்லேயே இருக்குது. மாக்கா மாதிரி பேசுகிற, ஒரு விஷயமும் தெரியாது இவங்களுக்கு மார்க்கத்தை பற்றி. இலாஹை பற்றி தெரியாது, மாபை பற்றி தெரியாது. அதை உட்காந்து 4 பேர் தலையாட்டி கேட்ட வந்துருக்கிறீங்க. அதனால தான் நான் சில உலமாக்களை கோச்சிக்க வேண்டியது இருக்குது. தெரிஞ்சா தெரிஞ்சது பேசு, தெரியாட்டி வாயை மூடி சும்மா இரு. தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளு. இல்லைனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, அதை 10 பேர் தலையாட்டி கேட்கறது. விளைஞ்சுங்களா? सब क्या है जी? और साहब बेहतर तौहीद उलूहियत, தௌஹீத் ருபூபியத், தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் என்று தௌஹீதை பல வகையாக பிரிக்கிறாள். அப்படி மாத்துருதியும் பிரிக்கல, அஷாரியும் பிரிக்கல. அப்படி பிரித்தது இப்னு தைமியா வழிகேடன், இப்னு அப்துல் வஹாப் நஜிதி பிரித்தது. அதை உன் கொள்கை ஏற்றுக்கிறியான்னு கேள்வி கேட்டேன். ஒருத்தர்ட்டையும் பதில் கிடையாது. எல்லாம் கப்பு சீப்புன்னு வாங்கி முடிக்கிட்டாங்க. அதை உன் கொள்கை ஏற்றுக்கிறியா நீ? கப் சீப்புன்னு. ஒரு ஆளும் பேசுகிறார், இசையை என்று சில பேர் ஆதரிக்கிறார்கள். மார்க்கத்துக்கு கடுமையான ஹராமான இசையை எப்படி இவர் ஆதரிக்கிறார்கள்? இவங்க மதரசால அதே கூட்டத்தில் தீர்மானம் போடுறாங்க, இமாம் கசாலி இமாமுடைய இஹ்யாவுல் முந்தின எல்லா மதரசாக்களும் ஓதி கொடுக்க வேண்டும். அதே கூட்டத்தில் இந்த ஆள் பேசுகிறாரு, இசையை மார்க்கம் ஹராமாக்குதுன்னு. அதே இமாம் கசாலி இமாம் அதே இஹ்யாவுல் முந்தின எழுதுறாங்க, ஹலா வஹுவ ஹலாலுன் லி அஹ்லிஹி, அதை உரியவர்களுக்கு அது ஹலாலாக இருக்கும். அதே சமா கிதாபு சமால் எழுதுறாங்க, சமாவுடைய பாடத்தில் எழுதுறாங்க.
என்னத்தை சொல்கிறதுக்கு? இப்போ நான் கேள்வி கேட்டேன், இப்படி முத்தலக்கன் நீ இசை ஹராம் என்று சொன்னால் இப்போ ஹராம் நடக்கிறதுக்கு போகலாமா? போகக்கூடாது. அப்போ ஃபத்வா கொடுக்க தைரியம் இருக்கா உனக்கு? அஜ்மீர் ஷெரீஃபுக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தில் இருக்கா உனக்கு? நீ ஒமாசார் ஃபத்வா கூட அஜ்மீர் ஷெரீஃபில் எப்போ ராவா பாலா இசை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உள்ளே போனாலும் சரி தான் ஜி 4 பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஹராம் நடக்கிறது போகக்கூடாது. யாரும் அஜ்மீருக்கு ஜியாரத்து போகக்கூடாது சொல்லு. அல்ல அஜ்மீர் நாங்கள் வாழ்நாள்லாம் இசையை கேட்டார்கள். அவங்களுடைய ஹலீஃபா குத்துபுதீன் பக்தியாருக்கு இசையை கேட்டு 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 கடைசியாக கைஃபி தாய் மூத்தா போயிட்டாங்க. அவங்க கபர் ஷெரீஃப் ஜியாரத்துக்கு போயிருந்தோம். எஜமான கபர் பக்கத்தில் எழுதி வச்சிருக்காங்க. அது என்ன? ஷஹீத இஷ்கு, இறை காதலில் தன்னை மரணித்தவர்கள். அவங்க எந்த பைத்தை கேட்டு காதலில் மூத்தாவோ அந்த பைத்தை பெரிய கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்காங்க. என்ன பைத்தது? குத்துபுதீன் பக்தியார் காக்கி எஜமான தர்பாருக்கு போனோம்ப்பா. அது இந்த பக்கம் செவுத்துல கவால் நடக்கும்ல ஒரு இடம் மாதிரி, அதுக்கு பக்கத்தில் செவுத்துல பெருசாக எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா ஹர் ஜமாயக் ஜிந்தகி ஏ தீகரஸ். குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா, அல்லாஹ்வின் முன்னால் தன்னை சரணாகதி ஆகுதல். தஸ்லீம் என்ற வாளால் வெட்டப்பட்டவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் புதிய வாழ்க்கையை தருகிறான். குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா எடுங்க பார்த்து வரும் பாருங்க. இந்த ஒரே ஒரு கவிதை தான் திரும்ப திரும்ப படிச்சாங்க. அப்படியே மூத்தா போயிட்டாங்க. அல்லாட்ட போய் சேர்ந்துட்டாங்க. ரூஹ் போயிடுச்சு அல்லாட்ட. ஷஹீத இஷ்குன்னு பேர். குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி ஜி. அவங்களுடைய ஹலீஃபா பாபா ஃபரீத் வாழ்நாள்லாம் கவாலி தான். குஷ்டகானே ஹஞ்சரே தஸ்லீமுரா ஹர் ஜமாஸ் கைபு ஜாயே தீகர், ஹர் ஜமாஸ் கைபு ஜானே தீகரஸ். ஒவ்வொரு நொடியும் புது புதிய உயிர் கைபிலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரே வரியில் மூத்தா போயிட்டாங்க. ஃபரீது நாயகம் வாழ்நாள்லாம் கவாலி தான் படித்தாங்க. மன்னயம் வல்லாஹி மசூத் மன்னயம், நிறைய பாட்டுகள். அவங்க பாடலாம் எங்கே எழுதி வச்சுருக்காங்க? பஞ்சாபி மொழியில் எழுதி நிறைய பாட்டு படித்தாங்க ஜம்மா. அந்த பாடல் எல்லாமே குரு கிரந்தில் இருக்குது. இது சீக்கியர்களின் வேத புக் இருக்குல்ல, அதில் நிறைய பாடல் எஜமா பாடல்கள். பாபா ஃபரீத் பாடல். ஏன்னா பாபா ஃபரீத் நாயத்துடைய ஆஷிக் அந்த குரு கிரந்துடைய எழுதினவர் குருநானக். தெரிஞ்சுக்கலாம். அந்த புக்கில் நிறைய பாடல் இருக்குது. எஜமானுடைய பாடல்கள், கவிதைகள். இன்ன வரைக்கும் எஜமானுடைய பஞ்சாபி பாடல்களில் பஞ்சாபில் எல்லா சீக்கியர்களும் அவ்வளோ பிரியமாக கேட்பானோ, டான்ஸ் ஆகிட்டு கேட்பானோ. அவங்களுடைய ஹலீஃபா நிசாமுத்தீன் மஹபூப இலாஹி சொல்லவே வேணாம். அவங்க அமீர் குஸ்ரு, அவங்கள பற்றி காதல் பாட்டு தான் எல்லா பாட்டுமே. மைனே கடி தி ஆஸ் லகாயி மெஹந்தி கஜ்ரா மாங்கு சஜாயே, என் காதலன் வருவான் என்று நின்று கொண்டிருந்தேன். என்னை அலங்காரம் செய்து மாங்கு எடுத்து சீவி கையிலே வளையல் அறிந்து மருதாணி போட்டு மை போட்டு என்னை அலங்காரம் செய்து கொண்டு நின்றிருந்தேன் காதலன் வருகையை எதிர்நோக்கி. எப்பொழுது என் காதலன் வந்தானோ என்னையே நான் மறந்து விட்டேன். அவன் பேரழகுக்கு முன்னால் இது ஒன்றுமே இல்லை என்று விளங்கி கொண்டேன். அவங்க இது உருவகமாக வச்சு படிக்கிறாங்க பாய். நான் என்கிட்ட இன்னும் பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தேன். என் ஷேகை பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை விளங்கிட்டேன். என் தொழுகை இபாதத்து என்னுடைய அதெல்லாம் பெரிய ஆள் நினச்சி நான் எங்கேயோ போயிட்டு நினச்சிட்டு இருந்தேன். என் ஷேகை பார்த்தோன்னு விளங்கிருச்சு. என் தொழுகை ஒன்றும் இல்லை, என் நோம்பு ஒன்றும் இல்லை, என்னுடைய இபாதத்து ஒன்றும் இல்லை, நான் ஒரு மனுஷனே இல்லைன்னு விளங்கிருச்சு. அவங்க போன பின்னாடி தான் அதை படிக்கிறாங்க. உருவகமாக வச்சு படிக்கிறாங்க. பாரு அதான் படித்தாங்க. நீ யாரு வாழ்நாளெல்லாம் நிசாமுத்தீன் மஹபூப புகழ்ந்து தான் படித்தாங்க. நமீதானம் செ மன்சில் பூது ஷபு ஜாயே கே மன்பூதம். இன்னும் எஜமான் தர்பாரில் எஜமானுடைய தர்பாருக்கு நேர் எதிராளி நடக்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சர்கார் தர்பாருக்கு நேர் முன்னாடி அமீர் குஸ்ரு தர்பார். அமீர் குஸ்ரு ஆசிரியர் கடந்து அவங்க ஜியாரத் செஞ்சு தான் உள்ளே போகணும். இங்கே மஹபூப இலாஹி பார்க்க போகணும். நமீதானம் செ மன்சில் பூது ஷபு ஜாயே கே மன்பூதம் பஹர்சூ ரக்ஸ பிஸ்மில் பஹர்சூ ரக்ஸ பிஸ்மில்.
புரிஞ்சுங்களா? எங்கே பார்த்தாலும் இறை ஞான பாடலை கேட்டு எல்லாம் கூத்தாடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்படி ஆசை வருது, எஞ்சி டான்ஸ் அடிக்கணும்னு ஆசை வருது. இதே ஃபத்வா கொடுத்துருவானுவோம், பைத்தியம் பிடிச்சிச்சு அவருக்கு முத்தி வச்சு. பஹர் சூரக் செ பிஸ்மில் பூத் ஷப் ஜாயே கே மன்பூதம். புரிஞ்சுங்களா? அவங்க பாட்டு யாரு? நிசாம் பைலாய். அவங்க தர்பாருக்கு போயிருந்தேன், அவங்க தர்பாருக்கு நல்லா கூட்டி போயிருந்தேன், அஜம்மா கூட்டி போனாங்க அவங்க தர்பாருக்கு. அமீர் குஸ்ருடைய பாடல், அவங்களுடைய மக்பரா இருக்குல்ல, சுற்றி அமீர் குஸ்ருடைய பாடல் எழுதிப்பட்டிருக்கு. அமீர் குஸ்ருடைய பாடல் எங்கே? எஜமானுடைய அந்த கும்பத்திற்கு அடக்கம் பண்ணிருக்க அந்த கும்பத்திற்கு அதில் ஃபுல்லாக எஜமானுடைய கவிதை எழுதப்பட்டிருக்கு. ஈத்காஹே மகரீபா ருக்குயே தூ, எங்களை போன்ற ஏழை மக்களுடைய ஈதுகாகே ஷேഖனாமே உங்களுடைய தெருதான் எங்களுக்கு ஈதுகாக. ஈத்காஹே மகரீபா கூயே தூ, உங்களுடைய தெருவாசல் இருக்கு, உங்க தெருவாசல் தான் எங்களுடைய வாசல், உங்களுடைய வீட்டு திண்ணை தான் எங்களுக்கு ஈதுகாக. ஜி அப்புறம் ஈத்காஹே மகரீபா கூயே தூ இம்பிசாத்தே, ஈத்காஹே மகரீபா கூயே தூ இம்பிசாத்தே ஈத் தீதன் ரூயே தூ. எங்கள் ஈதுடைய கொண்டாட்டம், பெருநாள் மகிழ்ச்சி என்பது உங்கள் அருள் முகத்தை திருமுகத்தை பார்ப்பதுதான். இது எழுதி போட்டிருக்காங்க எஜமானுடைய அந்த கும்பத்துல சைடுல எழுதி போட்டிருக்காங்க. ஈத்காஹே மகரீபா இசாத்தே ஈத். वाह वाह वाह। काबा ये मन क़िबला ये मन रूए तू, सजदगाह आशिकां रूए तू, सद हज़ारा ईद कुर्बानत कुनम, ஆயிரம் லட்சம் ஈதுகள் உங்கள் திருப்பாதத்தில் அர்ப்பணமாகட்டும் எஜமானே. கோடி ஈது எனக்கு வேணாம், உங்களுடைய திருப்பாதம் கிடைச்சா போதும் எனக்கு. सद हज़ारा ईद कुर्बानत कुनम, ऐ हिलाले माखमे अब रूए तू. எனக்கு ஈது பெருநாளுடைய பிறை பார்க்குறாங்களே, எனக்கு பிறையே உங்களுடைய வளைந்த புருவம் தான் எஜமானே. உங்களுடைய வளைந்த புருவத்தை பார்த்தாலே எனக்கு அதுதான் ஈது பிறை. அந்த புருவத்தை பார்த்தாலே ஈது பார்த்த மாதிரி தான் எனக்கு. ऐ हिलाले माखमे अब रूए तू, या निज़ामुद्दीन महबूबे खुदा, या निज़ामुद्दीन महबूबे खुदा, जुमला महबूबा गुलामे रूए तू. ஒட்டுமொத்த உலகங்களும் உங்களுடைய திருமுகத்தின் அடிமைகள் தான்றாங்க. அஜ்மீ நாயன் தர்பாரில் போயிருந்தோம், அவங்களே அடக்கிருக்காங்களே, அங்கே மேலே எழுதி போட்டிருக்காங்க. ஜி பன்கையே ஃபரீதுத்தீன் குதுபுத்தீன் நிசாமுத்தீன் खाजा जी, அவர் खाजा பரஸ்தி जी. உங்களை खाजा சொல்லி இவங்களும் खाजा ஆயிட்டாங்க. இந்த மாதிரி குதுபுத்தீன் खाजा ஆயிட்டாங்க, खाजा குதுபுத்தீன், खाजा ஃபரீதுத்தீன், खाजा நிசாமுத்தீன், खाजा அலாவுத்தீன் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாமே खाजा ஆயிட்டாங்க. உங்களே खाजाன்னு சொல்லி खाजा பரஸ்தி இவங்கெல்லாம் खाजाவானது உங்களே खाजाன்னு சொல்லித்தான். நீங்க தான் அவங்களை உருவாக்குறீங்க எஜமானே எழுதி போட்டுருக்காங்க. எங்க பார்த்தாலும் கவிதை தான். இப்போ இவங்க எல்லாமே மார்க்கத்துக்கு முரணாக நடந்த முஜ்ரிம்கள். இது ஹராமா. இது இப்போ இந்த ஹராமை செஞ்சவங்க எல்லாம் யாருங்க? ஃபாசிக்குங்க. இப்போ அஜ்மீர் நாங்கள் ஃபாசிக்குன்னு ஃபத்வா கொடுக்குறியாடா நீ? ஒரு ஆலிம் சாப் பேசுகிற நீ வெக்கம் இல்லை உனக்கு? இத்தனை ஆலிம் சாப் முன்னாடி உட்கார வச்சுட்டு ஹராமான மியூசிக்கை ஹலால் ஆக்குறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சா ஆதாரம் வந்தால் பேசு, இல்லையா வாய் மூடிட்டு வேலை செஞ்சுட்டு பேசு. தொழுகையின் சிறப்பு பேசு, நோம்பின் சிறப்பு பேசு. நீ ஓதுற மாணவர் எத்தனை பேர் பள்ளி மசா தொழுகிறான், வீட்டு போய் தொழுகிறது இல்லை, அதை பேசுடா. ஓதுற மாணவர்கள் எத்தனை பேர் ரகசியமாக ஃபோன் வச்சு உட்காந்துருக்கான், அதை பேசு.
ரூமில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு உட்காந்துருக்க, சினிமா பார்த்துட்டு உட்காந்துருக்க, அதை பேசு. உனக்கு பேச சபையிலே கிடைக்கலையா? சில பேர் ஷேഖமார் சொல்கிறார்கள் இசையை ஆதரிக்கிறார்கள். வா என்கிட்ட இசைனா என்னன்னு காட்டுறேன் வா. இசைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? யஹா சுன்தா சுனாதா झूमता अल्लाही समाखानी के कुछ असरार यूं ही सुना दूं मैं यहाँ सुनता सुनाता झूमता अल्लाही यहाँ सुनता सुनाता झूमता अल्लाही बैठेंगे यहाँ सुनता सुनाता झूमता अल्लाह यहाँ बाजा और बजा अल्लाह ही अल्लाह, बाजा और बजा अल्लाह ही अल्लाह. அந்த கைவியில் உட்காந்துருக்காங்க. அதனால பெரிய பெரிய உலமாக்கள் ஞாதாக்கள் எல்லாரும் வந்து இந்த ஞானத்தின் முன்னால் தலை குனிந்து விட்டார்கள். பாக்கியாத்தில் நாசிரா இருந்தாங்க கமாலுதீன் ஹசரத் கபிலா, அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. समाखानी काब असरार कुछ यूं ही सुना दूं मैं. சமாகானுடைய அசுரார் என்ன தெரியாட்டி வந்து கேட்டுக்கோ. சமாகானி காபு அசுரார் குச் யூம் ஹி சுனா दूं मैं वही கோயா. பாட்டு படிச்சது वही கோயா. இங்க பாட்டும் நானே பாடலும் நானே பாடலை நான் பாடி வந்தேனேங்கிறான். பாட்டும் நானே பாவமும் நானே. वही गोया वही बाजा बजा अल्लाह ही अल्लाह. यहाँ की क्या हकीकत है खबर क्या जाहिदा तुझको. यहाँ सुनता सुनाता झूमता अल्लाह ही. यहाँ सुनता सुनाता झूमता अल्लाह ही. इधर देखो उधर जलवा नुमा अल्लाह ही. भाई பாருங்க, यहाँ सुनता सुनाता झूमता अल्लाह ही. நாங்க அழுகிறோம் நினைச்சிட்டு இருக்க, நாங்க சிரிக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கிற. न काबू रोने पर है और न हंसने पर किसी को भी. वही रोता रुलाता और हंसा अल्लाह ही. वही रोता रुलाता और हंसा अल्लाह ही अल्लाह. மாபெரும் ஷேഖமார்கள், பெரிய பெரிய இல்மு கரை கண்ட ஞானிகள்லாம் இந்த தரீகத்துடைய இல்முக்கு முன்னால் தலை சாய்த்து விட்டார்கள். கத்துக்குட்டிங்க ஆடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம். கமாலுதீன் ஹசரத் பாக்கியத்தில் எத்தனை வருஷம் நாசிரா இருந்தாங்க. என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அவர்கள் கடைசியாக வந்து சில்சிலே நூரியால பையத்து வாங்கி ஹசரத் அன்வாருல்லா ஷா கபிலா கேரளாவில் இருக்காங்க. சில்சிலாவுடைய ஹலீஃபா, தாசாக்குடைய ஹலீஃபா, என்னுடைய சக மாணவ, என்னுடைய சக ஒன்றா ஓதணும் கிளாஸ்மேட். அவங்க பெரிய ஷேக்காக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பையத்து வாங்கிட்டு அவங்களுக்கும் உஸ்தாத் தான் கமாலுதீன் ஹசரத். ஆனால் சொன்னாங்க, இந்த ஞானம் எனக்கு கிடைக்கலப்பா. எனக்கு வந்து உலக கல்வியில், இந்த மார்க்க கல்வி, தஃப்சீர் ஹதீஸில், புகாரியில் நான் உனக்கு உஸ்தாது, இந்த ஞான பாதையில் நீ எனக்கு உஸ்தாதாக இருப்பா அப்படின்னு தன்னுடைய மாணவர்கிட்ட கை கொடுத்துட்டாங்க. என்ன அவங்களுடைய தவாது பாரு. கை கொடுத்து பையத்து வாங்கி கடைசி வரைக்கும் அவனுடைய முரீதாக இருந்து அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்தாங்க. பிஎஸ்பி ஜைனுல் ஆபின் ஹசரத் கபிலா என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை, எங்கள் பாபா அல்லாஹ் நம்முடன், அல்லாஹ் நம்ம கூட தான் இருக்கிறான்னு கிதாப் எழுதினாங்க. அந்த கிதாபுக்கு போய் உரை கேட்டோம், அழகாக எழுதி கொடுத்தாங்க. அந்த கிதாபுக்கு முன்னுரை அவங்க எழுதியிருக்கிறாங்க, அணிந்துரை எழுதியிருக்கிறாங்க. அதை அச்சு போட்டு வெளியிட்டோம். அவங்க ஒரு சேலம் வந்திருந்தாங்க நூருல் இஸ்லாம் மாசாவுக்கு. அங்கே சில உஸ்தாதுமார்கள் அங்கே பார்க்க வேறு ஃபங்க்ஷனுக்கு வெளியிருந்து உலமாக்கெல்லாம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் அது எப்படி நீங்கள் எழுதுனீங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க கிதாப் எழுதுறாங்க, அதுக்கு நீங்கள் முன்னுரை கொடுத்துருக்குறீங்க, அது எப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க. ஆட்சேபனை பண்ணுறாங்க. எனக்கே உஸ்தாதுக்கே ஆட்சேபனையா கொடுத்து, நான் தான், நீ என் பிள்ளைங்க தானே, இப்போ உஸ்தாது என்ன சொல்ல கேட்டுக்கோங்க, எப்படி ஆட்சேபனை பண்ணுற, நான் மட்டும் சொல்லப்பா, முன் சென்ற உலமாக்கள் அதான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ரூமி ராஜேஷ் கவிதை எழுதி விட்டாங்க. எல்லாம் கப்புன்னு ஆய முடிட்டாங்க. खुद कूजा वो खुद कूजा गरो खुद गीले कूजा खुद रिंदो शबो कश खुद बरसर आकूजा खरीदार बरामद बशिकस्त रवा शुद
மஸ்னவியை எல்லா மசாலும் ஊத்துறாங்க. அதே மஸ்னவியில் எஜமா எழுதுறாங்க ஹுது கூசாவோ ஹுது கூசகரோ. தைரியம் இருந்தா சொல்லியா மஸ்னவி குஃபுர்னு சொல்லு. ரூமி ந குஃபுர் நூமி ந கோயத் குஃபுரஸ்த் ந கோயத். ரூமி ஒரு காலம் குஃபுர் வார்த்தை பேசுறதே கிடையாதுன்றாங்க. அப்ப ரூமி நான் பேசணும் குஃபுர்னு சொல்லேன். ஹுது கூசாவோ ஹுது கூசகரோ ஹுது கீலே கூசா ஹுதுரிந்தோ ஷபோ கஷு ஹுது பர்சரை ஆங்கூசா ஹரிதார் பராமது பஷிகஸ்து ரவாஷுது. பூஜாவும் அவனே, பூஜா செய்யக்கூடிய மண்ணும் அவனே, மண் பானையும் அவனே, அந்த மண்ணும் அவனே, மண்பானை செய்தவனும் அவனே, அந்த மண்பானை விற்க கடைக்கு வந்தவனும் அவனே, அதை வாங்கியவனும் அவனே, வாங்கி உழைத்தவனும் அவனே. खुद कूजा वो खुद कूजा गरो खुद गीले कूजा खुद रिंदो शबो कश. அதில் தண்ணீர் குடித்தவனும் அவனே. खुद बरसरे आकूजा खरीदार बरा बशिकस्त रवासुद बशिकस्त रवासुद हर लहजा बशकल अय्यार बरामद दिल बुर्द निहाशुद हर दम बलिबासे दिगरा यार बरामद कह पीरो जवाशुद. हर लहजा ஒவ்வொரு நொடியும் பஷக்கிலே ஒவ்வொரு வித்தியாசமான தோற்றத்திலே புத்தே ஐயாறு பராமது. அந்த ஏமாற்றக்கூடிய எஜமான் தான் வந்தான். அந்த ஏமாற்றக்கூடிய காதலன் தான் ஒவ்வொரு நேரமும் ஒரு வேஷம் போட்டு வந்தான். வந்தானே சும்மா வந்தான், என் கல்வை திருடிட்டு போயிட்டாங்க. திருடன் முகமூடி போட்டு வர்றான் பார்த்தீங்களா? இதுக்காண்டி திருடுறதுக்கு வீட்டு திருடுறதுக்கு வேண்டி தாமும் சுய ரூபத்தை வரமாட்டான். திருடன் வருவானா என்ன சொல்லுவான்? ஒட்டு தாடி ஒட்டு மீசை மீசையே இருக்காது. ஒட்டு மீசை வச்சுக்கிட்டு ஒட்டு மீசை அதை ஒட்டு தலைமுடியை வச்சுக்கிட்டு அதை முகமூடி முதல்ல ஒன்று போட்டுக்கிட்டு பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு 6 வயசுதானங்க வருவான். எதுக்கு? திருடுறதுக்கு. ஏன்னா மாட்டினா தப்பிச்சிடலாம்ல. அதனால அவன் 6 வயசு தான் வருவான். அது மாதிரி என் காதலன், ஏமாற்றக்கூடிய என் காதலன் ஒவ்வொரு நேரமும் ஒரு ஷக்கல்ல ஒரு சூரத்தில் வந்து வீட்டை திருட வந்து திருடிட்டு என் கல்பை திருடிட்டு போயிட்டான். யாரு? அல்லாம ரூபி நாயகம் சொல்றாங்க. தில் புர்து நிஹாஷுது. தில் புர்து தில் உடம்பு கல்பை திருடிக்கிட்டான். நிஹாஷுது ஓடி மறைஞ்சிட்டான். दिल बुर्द निहाशुद हर दम बलिबासे दिगरा यार बरामद. யார் என் நேசன் ஒவ்வொரு நேரமும் ஒரு புதிய ஆடை அணிந்து கொண்டு வந்திருக்கிறான். हर दम बलिबासे दिगरा यार कहे पीरो जवाशुद. சில நேரங்களில் வயோதிகன் மாதிரி, சில நேரங்களில் வாலிபன் மாதிரி, ஆண் மாதிரி, பெண், இதெல்லாம் அவன் லிபாசா. அல்லாஹு அக்பர் கபீர். யார் சொல்றாங்க? இதெல்லாம் சொல்றாங்க ரூமி சுகன் குஃப்ர் ந குஃப்தஸ் ந கோயத். ரூமி இதுவரை எந்த குஃப்ரான வார்த்தை சொன்னதும் இல்லை, இனி சொல்ல போறதும் கிடையாதுட்டாங்க. ஜி வா 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 வா. எஜமா சொல்றாங்க ஹர் தம்பல் ஜி ஹர் லஹஸா பஷக்லே புத்தே ஐயார் பராமது தில் புர்து நிஹாஷுது ஹர் தம்பலி பாசே திகரா யார் பராமது கஹ பீரோ ஜவாஷு. அப்படிங்கிற கவிதையை படிச்சு காமிச்சு, இந்த மாதிரி கவிதையெல்லாம் படிச்சு காமிச்சு அவங்களே சொல்றாங்களேப்பா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்றாங்களேப்பா. எல்லா அஜத்தும் வாங்கி முடிச்சு. தெரிஞ்சா தெரிஞ்சு சொல்லு, தெரியாட்டி போய் கேளு, இல்லையா அந்த விஷயத்துல மௌனம் காட்டு. உலமாக்களை வெடைக்கிறது, சூஃபியாக்களை வெடைக்கிறது இருக்கே, எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. எனக்கு புரிஞ்சுங்களா? கலாட்டா பண்ணியிருக்க வேண்டியதுதான். சில மூத்த உலமாக்கள் இருக்கிறாங்க, மரியாதைக்காண்டி விட்டு வச்சுட்டேன். புரிஞ்சுங்களா? பயான் பேசின உலமாக்களுக்கு ஆக வேண்டிய இல்லை, அவங்க நம்ம வயசு தான் அவனுங்களாம். மூத்த உலமாக்கள் அவங்களுடைய கண்ணியத்தை மரியாதை கல்பலை வச்சுக்கிட்டு வாய மூடி சும்மா வந்துட்டேன். என்னென்ன பேச்சு பேசுறீங்க நீங்கள்? புற்றீசல் மாதிரி உலமாக்கள் சூஃபியாக்கள் கிளம்பிட்டாங்களாம். இன்னும் உண்மையான சூஃபின்னு யாரும் கண்ணில் பார்த்துருக்க மாட்டேன். புரிஞ்சுங்களா? பார்த்துருந்தா என் ஃபைசல் நேரத்தை பார்த்துருந்தா பேண்டுருக்கணும். நீ ஒன்று கடிச்சிருப்பாங்க நீ தெரியுமா? ஷேகமார நீ கண்ணில் பார்த்துருக்க மாட்டேன். பை சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்ப, டிவியில் பார்த்துருப்ப, கூண்டில் பார்த்துருப்ப, காட்டில் வேட்டையாடுற மாதிரி பார்த்துருக்கையா? ஏ பை வேட்டையாடுற மாதிரி பார்த்துருக்கியா நீ? சொல்கிறாங்களே பை
வசனம் பேசுகிறாங்களே பை, போடுறானு பை. அந்த மாதிரி நீ ஷேகுமாரில் வந்து பேப்பரில் பார்த்துருப்ப, அவங்கள பற்றி யாராவது சொல்லி கேட்டிருப்ப. நேரில் பார்த்துருக்கியா? ஷேகுமாரில் நேரில் பார்த்துருக்கியா? காமிலான ஷேகுமாரில் வா, என் ஃபைஸியை வந்து பார்த்துரு. ஒரு முறை பார்த்துனா காணா போயிருப்பீங்க நீ. வா 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 வா. என்ன தெரியும் உனக்கு ஃபைஸி நேரத்தை பற்றி? துரும்பும் கூட இரும்பாகும் உங்கள் பார்வையில், இரும்பும் கூட பொன்னாகும் உங்கள் பார்வையில், உங்கள் பார்வைப்பட்டால் மன அமைதி தோன்றும் ஃபைசியே, திங்கள் நூரிஷாவின் குலவழியில் தோன்றும் ஃபைசியே, கவி பாடும் எம்மை பாரும் என் ஃபைசி நாதரே, கனிவான பார்வையாலே உரை தீர்க்கும் நேசரே. ஒரு முறை அவங்க பார்வை நீ பார்த்துருந்தா அப்புறம் தெரியும் ஷேக்னா யாருன்னு தெரியும். பீரு முரீதை கேலியாய் நினைக்கும் மானுடரே இங்கே வந்து பாருங்க. ஒரு பாட்டு படித்தாங்க. எஜமா ஷேக் யாருன்னு உனக்கு தெரியல உனக்கு. அதனால நீ இன்னைக்கு வந்து கேலி பேசுகிற. புற்றி செல்மார் ஷேகமாரில் கிளம்பிட்டாங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லாம் ஹராமானதான் செஞ்சுட்டு உட்காந்து இசை கச்சேரிங்கிறாங்க ஒருத்தருங்க, பொம்பளைங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறாங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. அத்தனை ஆலிம்சாக்களுக்கு மத்தியில் நீ பார்த்த நீ வல்லாஹி நீ ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்து காட்டு, பொம்பளைங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறது ட்ராமா கூத்தடிச்சு நீ பார்த்த நீ. ஷேகமாரில் அவதூறு பேசுன நீ நாக்கு அழுகி போயிடும். தௌபா செய் மரியாதையா, நாக்கு அழுகி போய் சாவ. காமிலான ஷேகமார்கள் பொம்பளைங்களோட சேர்ந்து கூத்தடிச்சு கண்ணால் நீ பார்த்த இல்லை. கூத்தடிக்கிறதுன்னு டான்ஸ் அடிக்கிறது சொல்கிறாங்க. குத்தாட்டம் போடுகிறார்கள். பெண்களோடு சேர்ந்து குத்தாட்டம் போடுகிறார்கள். ஒரு அயோக்கிய பைய பேசுகிறான், அதை உட்காந்து எல்லா உலமாக்களும் கேட்டு உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் குத்தாட்டம் ரிஃபாய் தரீக்கால என்ன செய்வாங்க? ஆஹ் திக்ர் செய்வாங்க. இன்னும் பாக்கியத்தை செய்கிறாங்க. நாங்களாம் செஞ்சோம். அப்புறம் எல்லாரும் கையை பிடிச்சி ஒன்றா கொத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரெண்டு திக்ர் செய்வாங்க. நடுவில் அந்த ஷேக்குன்னு சொல்லக்கூடியவங்க நடுவில் சுற்றிட்டு வருவாங்க. அசுப்ஹு பதா மின் தல்அதிஹி அப்படின்னு. இதை வந்து வஹாபிங்க இது குத்தாட்டம் போடுறான்னு கேலி பண்ணுவான். இதுலேயும் பெண்கள்லாம் அலோடு கிடையாது. இது இன்ன வரைக்கும் செய்கிறாங்கம்மா, பாக்கியத்தையும் செய்கிறாங்க, நாமளும் செஞ்சோம். இதை போய் எல்லாம் குத்தாட்டம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி வஹாபி சொல்லுவாங்க. நாம சொல்ல மாட்டாங்க, சுன்னத் ஜமாத்துக்காரங்க சொல்ல மாட்டாங்க. அதில் யாரையும் பெண்களும் சேர்த்த மாட்டாங்க, ஆண்கள் தான் இருப்பாங்க. தெரிஞ்சுங்களா? பெண்களோடு சேர்ந்து ஷேகமார்கள் குத்தாட்டம் போடுகிறார்கள். நீ கண்ணால் பார்த்த நீ ஒரு ப்ரூஃபு கொண்டு வாயா முதல்ல. இல்லையா உன் பதவி ராஜினாமா பண்ணு. தெரிஞ்சுங்களா? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு ஆலிம் சாப் பேசுகிறார், உட்காந்து மற்றவங்க கேட்டு உட்காந்துருக்கிறேன். அவ்வளோமாக்கள்னு ஆமாம் சூஃபியாக்கள்னு அவளை கிண்டலாக போச்சா உனக்கு? அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருக்கான்னு பேசுகிறாங்க சில சூஃபியாக்கள் அப்படிங்கிற ஹயர். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எதுக்காக நான் அங்கே அவங்கள சொல்கிறேன்? உண்மையான சூஃபியாக்கள்லாம் அவங்களுடைய புனித நாளேன்னு என் தலைமையில், உண்மையான உலமாக்களுடைய புனித நாளேன் ஷரீஃப் என் தலைமையில். பிஎஸ்பி ஜெயிலா எழுதி கொடுத்துட்டு எங்கள் பாவா அவ்வளோ புகழ்ந்து பேசுனாங்க. எங்கள் பாவாவுக்கு நண்பர் அவங்க நிஜமா வரைஞ்சா இல்லைங்களா? இப்போ முன்னோர்கள் பெரியவங்க அப்படி பேசலை. இன்றைக்கி நேற்று பிறந்தது முந்தானத்து பிறந்தது இதெல்லாம் பேசுது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஷேகமாரில் கிண்டல் பேசுகிற நீ மரியாதையாக பேசு. விளைஞ்சுங்களா? இதுக்கு ஒரு தலைப்பு உனக்கு, உலூஹியத்தின் குழப்பங்களாம், விலாயத்தின் குழப்பங்களாம். இல்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுறதே நீ தான். ஏன் உண்டு பண்ணுறது நீ தான். தைரியம் இருந்தாவா? உலூஹியத்துக்கு நீ சொன்ன அர்த்தம் வேறு அர்த்தம் இல்லை, நிரூபிச்சு காட்டு. இல்லை ஒமர் சாக்க நான் வர்றேன், வா கூப்பிடு. நீ ஓதன கிதாப் எடுத்து காட்டுறேன், முன்னாடி வைக்கிறேன். வா. இப்போ நஃபாயிஸ்லேயே இருக்குது பை, இலாவுக்கு பல அர்த்தம் இருக்குண்டு. அது எப்படி உலூஹியத்துக்கு வேறு அர்த்தம் இல்லைன்னு சொன்ன நீ? லா இலாஹ இல்லல்லாஹ். அதனால நான் எல்லா உலமாக்களுக்கும் எதிரின்னு விளங்கிக்காதீங்க. என்னுடைய உலமாக்களை என்னுடைய உஸ்தாதுமார்களை நான் கண்ணியப்படுத்தி துவா வாங்கினவன் நான். இல்லைங்களா? எல்லா உஸ்தாதுமார்கள்ட்டையும் துவா வாங்கினேன் நான். அந்த துவாவுக்குன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
உஸ்தாதுமாரில் என் ஷேகுமாரோட துவா வாங்கணும். அதை கொண்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம. மனஞ்சா இல்லைங்களா? என்றைக்குமே இன்ன வரைக்கும் அவங்களோட குலாம் தான் நம்ம. என்னுடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் இப்போ பாக்கியத்தில் நாசராக இருக்காங்க, அப்துல் ஹமீத் ஹசரத் கிப்லா. அவங்க ஒரு தடவை ஒரு பள்ளிவாஸ் திறப்பிலாவுக்கு வந்திருந்தாங்க. திருத்துறைப்பூண்டியில், திருப்பூண்டியா திருத்துறைப்பூண்டியா இல்லை திருப்பூண்டின்னு ஒரு ஊர் இருக்குது நாகப்பட்டினத்தில். திருப்பூண்டின்னு ஒரு ஊரில் வந்திருந்தாங்க ஹசரத். அந்த பள்ளிவாஸ் திறப்பாக்கு மிஸ்கின்னு போயிருந்தேன். நான் மேடையில் உட்காந்து ஹசரத்து கண்டு ஹசரத் வந்தாங்க. வந்தோன்னே இறங்கி ஓடி போய் ஹசரத்தை கூட்டு, ஹசரத்து புனித நாலேன் ஷெரீஃபு அவங்களுடைய பாதணிகள் இருக்கு, அதை எடுத்துகிட்டு கையில் எடுத்துக்கிட்டேன். இல்லை வேணாப்பான்னாங்க. இல்லை அஞ்சமா நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய் அதை பத்திரமா சுற்றி ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க மேடையில் உட்காந்து பயானம் முடிச்சுன்னா ஓடி போய் செருப்பால் எடுத்து கொண்டு வந்து, அவங்க கூட யாரும் காதிமும் வரல, தனியாக வந்தாங்க. ஓடி போய் எடுத்து கொண்டு வந்து காலில் செப்பல் வச்சு அது காலில் மாட்டி விட்டேன். அது எனக்காக துவா செஞ்சாங்க. இந்த மாதிரி ஒரு காட்சிமா தேவபந்து தான் பார்க்க முடியும். அப்படி எனக்காக துவா செஞ்சாங்க சத்து. இப்போ அந்த பெரியோர்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் இருக்காங்களே, அவங்களுடைய நாளே நம்ம தலைமையில் அலைஞ்சுங்களா. அந்த உஸ்தாதுமாரோடைய துவா பரக்கத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்துல் ஹமீத் ஹசரத் கிப்லா இருக்காங்களே, அவங்க எனக்கு செஞ்ச எஹ்சான் ஒரு பெரிய எஹ்சான் இருக்கு. பாக்கியாத்தில் மிஸ்கின் நீங்கள் 3வது முறை ஓதிட்டேன்னு போய் 4வது முறை சேர போகிறேன். 3வது முறை நூருல் இஸ்லாம் மசாலா ஓதிட்டேன், 4வது முறை சேர்க்க பாக்கியாத்துக்கு பாவா அமுச்சு விட்டாங்க. அங்கே போனால் நுழைவுத் தேர்வு வைப்பாங்க, வாய்ப்பு வச்சு தான். நுழைவுத் தேர்வு யார்கிட்ட வச்சு தான்? அப்துல் ஹமீத் ஹசரத் கிப்லாட்ட போட்டிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். ரஹமத்துல்லா இப்போ பாக்கியத்து உஸ்தாதாக இருக்கிறாங்களே, அவங்களும் வந்தாங்க. 2 பேரும் ஒன்றா போகிறோம். அதில் முக்கியமாக என்ன பரிச்சை கேட்பாங்க? 4வது முறை சேர்றதுக்குன்னா 3வது முறையில் அங்கே வந்து நஃபாயிஸு ஷரத் அதிப் வச்சுருக்காங்க. அதான் முக்கியமாக பரிச்சை கேட்பாங்க. அப்படி கேட்பாங்கன்னு தெரிஞ்சு ஏற்கனவே அந்த 2 ஓதலை நான் நூருல் இஸ்லாமில் ஓதலை. அதை அடுத்துக்கிற முத்தால செஞ்சு பாவாட சந்தேகம்லாம் கேட்டுக்கிட்டு ஒப்பேற்றுற அளவுக்கு பரிச்சை கேட்டால் ஒப்பேற்றுற அளவுக்கு ஓரளவு அப்படியே 2-3 கொஞ்சம் முத்தால செஞ்சு இப்போ உட்காந்தாச்சு. பரிச்சை கேட்டாங்க, கேட்குற இடத்துல வாட்சி விட்டு ஒரு அரபி தெரியுமில் வாட்சி விட்டு அர்த்தம் சொல்லி ஒப்பேற்றியாச்சு. சொல்லப்போனால் வந்து 2-3 பேரில் நான் தான் நல்லா பரிச்சை கொடுத்தேன். ரஹமத்துல்லா ஹசரத் கிப்லா இருக்கிறாங்கன்னா அவங்களோட நல்லா நான் பரிச்சை கொடுத்தேன். ரிசல்ட்டில் ஹசரத்து என்னை மறுபடியும் 3வது முறையிலே போட்டாங்க. ரஹமத்துல்லா மௌலானா 4வது முறையில் போட்டாங்க. நான் நேராக ஹசரத்தை போயிட்டேன். எங்கள் ஹசரத்து அவர் ரஹமத்துல்லாவோட நல்லா நான் பரிச்சை கொடுத்தேன். நீங்கள் ரஹமத்துல்லா 4வது முறையில் போட்டிருக்கிறீங்க, என்னை 3வது முறையில் போட்டிருக்கிறீங்க, அது எப்படி அப்படியே கேட்டேன் ஹமீத் ஹசரத்தை. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, உன்னை சின்ன பொருள்னு தெரியும்பா எனக்கு. ஏன்னா நூருல் இஸ்லாம் மசாலா உஸ்தாதாக இருந்தாங்க. அது நான் பொடி வயன்லேருந்து தெரியும், எங்கள் பாவாவுக்கும் பழக்கம் தெரியும்பா எனக்கு. நீ அந்த மசாலா நஃபாயிஸ் ஓதலை, ஷரத்தி ஓதலைங்கிறது எனக்கு தெரியும். நீ வாட்சா அவங்களே அடிச்சு விட்ருக்குற, அடிச்சு விட்றங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சுங்களா? இப்போ 4வது முறையில் போட்டால் இது நஃபாயிஸ் ஷரத் அதிப் நீ ஓத முடியாது. இந்த நஃபாயிஸும் ஷரத் அதிப் நீ ஓதலைன்னா இதுக்கு அடுத்த கிதாபு குத்துபி இருக்குது, முல்லா ஹசன் இருக்குது, இதுலேயும் மக்கா தான் இருக்கணும். நஃபாயிஸ்க்கு மேலே இது முசர் மானி இருக்குது, முத்தவல் மானி இருக்குது, இதுலேயும் மக்கா தான் இருக்கணும். இது ஃபண்டமெண்டல். இதை ஓதனா தான் நீ அதெல்லாம் விளங்கும் உனக்கு. நீ வந்து இன்ஷா அல்லாஹ் தஆலா ஓதி முடிச்சு சும்மா போகிற ஆள் இல்லை. நீ இன்னும் பல 100 உலமாக்களை உருவாக்கணும்னு என்னுடைய ஆசை. நீ இது நல்லா நுண்மா நுழைபலத்தோடு முற்றிலும் அறிந்து விளங்கி ஓதி மேல் கிதாபுன்னு ஓதி இன்னும் பல 100 உஸ்தாதுமாரில் பல 100 உலமாக்களை உருவாக்கணும். நீ அதுக்காகத்தான்ப்பா உன்னை மறுபடியும் 3வது முறையில் போட்டேன்டாங்க. சரிங்க உஸ்தாது, மறுபடியும் 1 வருஷம் ஓதனேன். ஏங்க பாக்கியத்தில் மறுபடியும் 1 வருஷம் ஓதனேன். அது சொன்ன மாதிரியே அது நல்லபடியாக ஓதனால ஃபஸ்ட்டு மார்க் தான், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு மார்க் தான் வர்றது. 3வது மார்க் எல்லாத்துலேயும். அது மற்ற கிதாபுன்னு தெளிவாக விளங்குச்சு. இப்போ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஓய்வு தரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிச்சு. அப்போ அந்த மாதிரி அந்த உஸ்தாதுமார்களுடைய புனித நாளையும் நம்ம தலைமையில் இது கற்றுக்குட்டிங்க. சில பேர் உட்காந்துக்கிட்டு உலமாக்களை சூஃபியாக்களை கேலி பண்ணுறாங்க பாருங்கள். அது நேரம் ஒரு கோபத்தில் நான் சொல்கிறேன் நம்ம வார்த்தைகளை. நீங்கள் வெளியே சொல்லிடாதீங்க பேதெல்லாம் போய் ஆச்சுங்களா, அழைஞ்சுங்களா. இதை கேட்டால் அவங்க திருந்துட்டோம். அவங்க திருந்தணுன்றதுக்காக வேண்டியும், இனிமேல் அப்படி எங்கேயும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும், இனிமேல் எந்த உலமாக்களுக்கு மத்தியிலையும் அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் ஷேகுமாரில் பேசக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும், சொன்னவர்கள் தௌபா செய்வதற்காக வேண்டியும், அவர்களை மற்ற பெரிய உலமாக்கள் கண்டிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் இந்த செய்திகளை சொல்ல வேண்டிய ஏற்பட்டது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் மன்னிப்பானாக. ஆக இன்றைக்கி பாடம் அதில் போயிடுச்சுங்களா. இன்றைக்கி முக்கியமான சில ஹதீஸுகளை உங்களுக்கு பயான் செய்யணும் எடுத்துகிட்டு வந்தேன்.
அது சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அல்லாஹ் நாடினால் இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.